Good evening. This is Riyasat, Center Manager from Stanford College of Higher Education, Ninthavur. இந்த ஃப்ரீ செஷன் ஊடாக நாங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கெரியர் பாத்வேயை நாங்கள் ஒரு தெளிவூட்டல் நிகழ்வு தான் இந்த ஜூம் வழியாக உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறது. இதன் அடிப்படையில் எங்களுடைய ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலமாக எமது ஒரு கவுன்சிலராக மேலும் எமது அவுட் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டராக எமது சீஃபா இப்ராஹிம், பிசிகலாஜியில் கவுன்சிலர், சீஃப் எடிட்டர் த பிரைட் மேகசின் ரைட்டர் மிஸ் சீஃபா இப்ராஹிம் அவர்கள் உங்களுக்கு ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு கெரியர் பாத்வேயை உங்களுக்கு தெளிவூட்டல் நிகழ்வு தான் இந்த இடத்துல நம்ம இடம்பெற இருக்கிறது. இதன் தொடக்கமாக முதலாவது எமது ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனை பற்றி சொல்ல போனால், நிந்தவூரில் அமையப்பட்டுள்ள எமது ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஆனது ஃபவுண்டேஷன் தொடக்கம் டிப்ளோமா, ஹையர் நேஷனல் டிப்ளோமா, டிகிரி மற்றும் பிஜிடி ப்ரோக்ராம்களை யூகே அவார்டிங் பொடி ஊடாக மாணவர்களுக்கு வழங்கி annual கிராஜுவேஷன்களை எமது பிஎம்ஐசிஹெச் ஸ்ரீலங்கா பிஎம்ஐசிஹெச் கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடத்தி ஒரு நிந்தவூர் மண்ணிலே பிரசித்தி பெற்ற ஒரு காலேஜாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த காலேஜின் ஊடாக மாணவர்களுக்கான, அதாவது உதாரணமாக ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு கெரியர் பாத்வேயை தெளிவூட்டல் நிகழ்வு தான் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கிறது. அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவில் இப்போ ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அண்ட் ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷனை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், தொழில் வாய்ப்புகளை நம்ம உற்று நோக்கும் போது மிகவும் குறைந்த அளவில், அதாவது அரச அங்கீகாரம் பெற்ற யூஜிசி ரெகக்னைஸ்ட் டிகிரி இருந்தும் கூட தொழில் வாய்ப்புகளை பெற முடியாமலும், மேலும் பல பட்டதாரி மாணவர்கள் தற்போதும் ஒரு தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற தற்போது சமுதாயத்தில் நம்ம காணப்படுகிறோம். இதன் அடிப்படையில் ஒரு பட்டதாரி மாணவர்களுக்கான ஒரு தெளிவூட்டல் நிகழ்வு தான் இந்த இடத்துல நாங்க எடுத்திருக்கோம். அதாவது என்னன்னு சொன்னா, அவங்களோட கெரியர் பார்த்த எந்த வடிவில் அமைத்துக் கொள்ளலாம், அதாவது நம்மளோட ஸ்ரீலங்கா தொடக்கம் கல்ஃப்ல இருந்து யூரோப் கண்ட்ரிஸ் வர அவங்களோட கெரியர் பாத்வேயை என்ன மாதிரி கொண்டு போகலாம்ங்கிற விஷயத்தை தான் நாங்க தெளிவூட்டுறதுக்காண்டி வந்திருக்கோம். இப்போ இதன் அடிப்படையில ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எந்த ஃபேக்கல்ட்டியா இருக்கட்டும், எந்த கோர்ஸா இருக்கட்டும், அதே நேரம் ஒரு ஹையர் நேஷனல் டிப்ளமா ஹெச்என்டி ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஏ-லெவல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அதே நேரம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்டாஃபா இருக்கட்டும், இவங்க அவங்களோட கெரியர் பாத்தை நோக்கி மேலும் முன்னேறவும், அதே நேரம் ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கோ அல்லது யூரோப் கண்ட்ரிஸுக்கோ மைக்ரேட் ஆப்ஷன் ஆடுறதுக்கும் என்னென்ன வழிகள் காணப்படுது, அதாவது நம்ம ஒரு மைக்ரேஷன் ஆப்ஷன் ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா, அந்த தேர்ந்தெடுப்பின் ஊடாக நம்ம என்னென்ன விஷயங்களை உற்று நோக்கணும், அதே நேரம் தாம் பயணிக்கும் பாதை நேரான பாதையா எந்த வழியில நம்ம பயணிக்கிறோம்ங்கிறத நம்ம ஒரு தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த செஷனை உங்களுக்கு ஃப்ரீ செஷனா அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல மிக முக்கியமாக நாங்க பல்கலைக்கழக மாணவர்களும் ஊழியர்கள் மற்றும் ஏ-லெவல் லீவர்ஸ் இவர்களுக்காகத்தான் இந்த ஒரு ஃப்ரீ செஷனை அறிமுகப்படுத்திட்டு வரோம். இப்ப ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷனை பொறுத்த அளவுல, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ்ங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலையிலே காணப்படுது. இது எல்லாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான், சரிதானே? இதன் அடிப்படையில நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்பையே நம்ம உற்று நோக்கிட்டு நம்மளோட காலத்தை வேஸ்ட் பண்ணாம அடுத்த கெரியர் பார்த்து நம்ம முன்னோக்கி செல்லணும். இந்த ஒரு மாணவர்களுக்கு தெளிவூட்டல் ஒன்று காணப்படணும். அதே நேரம் ஊழியர்களை பொறுத்த அளவுல தற்போது இருக்கிற எக்கனாமிக் கிரைசிஸை பொறுத்து அவர்கள சலரி பேக்கேஜ் போதாண்மை
அடுத்தது வாழ்க்கையில பல சிக்கல்களை எதிர்நோக்குற சிச்சுவேஷன்களும் இப்ப காணப்படுது. இப்ப இதன் அடிப்படையில அவங்க அவங்களோட துறை சார்பாக எந்த பட்டப்படிப்பின் மூலமாக இலகுவாக கல்ஃப் கண்ட்ரிஸுக்கோ யூரோப் கண்ட்ரிஸுக்கோ மைக்ரேட் ஆகலாம். அப்படி மைக்ரேட் ஆகுறன்னு சொன்னால் அதற்குரிய ப்ரொசீஜர்ஸ் என்ன, அடுத்து அந்த மைக்ரேட் ஆகுறேன்னா சர்டிபிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, இத இவ்வளவு விடயத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நாங்க இந்த இடத்துல உங்களுக்காக இந்த ஃப்ரீ செஷனை வழங்குறோம். இப்ப இந்த செஷனை பொறுத்தளவுல முதலாவது உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கோ அல்லது யூரோப் கண்ட்ரிஸுக்கோ ஒரு மைக்ரேஷன் சொன்னா ஒரு தொழில் நிமித்தமாக அல்லது ஸ்டடி பர்பஸுக்காக நம்ம ஒரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆக வேண்டி வரும். இந்த மைக்ரேஷன் ஆப்ஷன் ஊடாக எவ்வாறு கல்ஃப் கண்ட்ரிஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கோ நம்ம ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில லீகலா என்ட்ரி ஆகிற, அதன் அடிப்படையில தமது மேற்படிப்பை எந்த மாதிரி வழிவகுத்து கொள்ளலாம், அதே நேரம் தந்த தொழில் நிமித்தங்களை எப்படி நான் ஒரு லீகலான முறையில உருவாக்கி கொள்ளலாம்ங்கிற ஒரு ஐடியாலஜியை தான் உங்களுக்கு நாங்க தரத்துக்கு இருக்கிறோம். இதுக்காக எமது கவுன்சிலர் எங்களோட சீஃபா இப்ராஹிம் அவர்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். Thank you so much. காலத்தின் தேவை கருதி இந்த நிகழ்ச்சிக்கு ஜாயின் ஆகியிருக்கக்கூடிய எல்லாரையும் நான் முதல்கண் வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங். வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து தந்த ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நிறுவனத்திற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இந்த செஷன் ஸ்டார்டிங்லேயே எங்களோட சென்டர் மேனேஜர் என்ன பர்பஸுக்காக வேண்டி இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் என்று சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசினாரு. சாதாரணமாக ஸ்ரீலங்கன் நாங்க ஒரு இலங்கையராக இருந்து கொண்டு கல்ஃப் கண்ட்ரிக்கோ அல்லது யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கோ நாங்க இடம்பெயர்ந்து போறோம் அப்படின்னு சொன்னால், நாங்க மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நாங்க நிறைய எனது கோல்ஸுக்காக வேண்டி போகலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்பஸுக்காக வேண்டி போகலாம். சிலாக்கள் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வேண்டி போறதுக்கு நினைப்பாங்க. சிலாக்கள் வந்துட்டு எஜுகேஷனுக்காக வேண்டி மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். சிலாக்கள் வந்துட்டு லாங் டேர்ம் செட்டில்மெண்ட்டுக்காக வேண்டி மைக்ரேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. டிபெண்டிங் அவர் கோல்ஸ், நாங்க இந்த மைக்ரேட் ஆகிறதுக்கு எங்களோட கோல்ஸை பொறுத்து சில எதிர்பார்க்கைகள், குவாலிஃபிகேஷன்ஸ், சில நடைமுறைகள் தேவையாக இருக்கும். அப்ப அந்த விஷயங்களை நாங்க பின்பற்றி மைக்ரேஷனை செஞ்சோம்னு சொன்னா எங்களோட ஃபியூச்சரை நாங்க சரியான முறையில திட்டமிட்டு கொள்றதுக்கும் இலகுவாக நாங்க எம்ப்ளாய்மெண்ட்டை எடுத்துக்கொள்றதுக்கும் அது வந்துக்கிட்டு உதவி செய்யும். அந்த வகையில நாங்க குறிப்பிட்ட, அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் அல்லது யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு மைக்ரேட் ஆகி போகணும் என்று சொன்னால் எப்படியான குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கப்படுது என்றது சம்பந்தமாக நாங்க பார்க்கலாம். சார் கொஞ்சம் ஸ்லைடை சேஞ்ச் பண்ணிடுமா? அதுல முதலாவதாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்று சொல்ற நேரம் சாதாரணமாக நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சாதாரணமாக எங்கேயும் சரி, நம்ம ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டாலும் நாங்க ஒரு ஜப் ஒன்றுக்கு போகணும், ஒரு தொழில் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்லி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அப்ப நாங்க ஒரு டீச்சர் ஆகணும் சொன்னாலும் நாங்க ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும் அல்லது ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல படிச்சிருக்கணும்னு சொல்லி அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நாங்க எந்த தொழில் எடுத்தாலும் இலங்கையில எப்படி அந்த தொழிலை செய்யறதுக்கு சொல்லி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதோ அதே மாதிரி இப்ப நாங்க ஃபாரின் கண்ட்ரீஸுக்கும் போய் நாங்க ஒரு ஜாப் எடுக்கணும்னு சொன்னா அங்க வந்துகிட்டு எதிர்பார்க்கப்படுற குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க மைக்ரேட் ஆகும் சொல்லி நாங்க தீர்மானிச்சதுக்கு பிறகோ எந்த கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகும்
நாங்க பார்க்கணும். பார்க்கத்தோட அந்த கண்ட்ரியில நாங்க போய் ஒரு ஜொப் ஒன்று எடுக்கணுமாக இருந்தால் அந்த ஜொப் எடுக்கிறதுக்கு அந்த கண்ட்ரியில என்ன கைண்ட் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்ற தெளிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அந்த வகையில நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்ப நாங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகி போய் அங்க வந்துகிட்டு ஒரு தொழில் உண்டு ஒரு ஜொப் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக எங்கள்கிட்ட ஹையர் நேஷனல் டிப்ளோமா அப்படி சொல்ற அந்த டிப்ளோமா ப்ரோக்ராம் ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கும். நாங்க சாதாரணமாக ஒரு தொழில் ஒன்று ஒரு ஜப் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா எந்த ஃபீல்டுல எங்களுக்கு விருப்பமோ அந்த ஃபீல்டுல எங்களுக்கு ஹையர் டிப்ளோமா தேவையான ஒன்றாக இருக்குது. உதாரணமாக ஐடி, அடுத்தது இல்லாட்டி QS அல்லது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எது எடுத்துக்கொண்டாலும் இப்ப நாங்க ஒரு ஐடி ஃபீல்டுல போய் வேலை செய்யணும்னா எங்களுக்கு HND இன் ஐடி இருக்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், பொதுவான ஒரு விஷயமாக இருக்குது. இங்க வந்துகிட்டு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம், குறிப்பிட்டு காட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் சாதாரணமாக HND ப்ரோக்ராம்ன்றதுக்காக வேண்டி நாம எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் போய் ஒரு HND முடிச்சிட்டு அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு நாங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போனா எங்களை கூப்பிட்டு வேலை தருவாங்க நாங்க நினைக்க இயலாது. முக்கியமாக இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நாங்க போய் வேலை செய்யணும்னு சொன்னா எங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமா அப்படின்னு சொல்றது IVQ அல்லது NVQ குவாலிஃபிகேஷன் உள்ள சர்டிபிகேட்டாக இருந்தா அது வந்துகிட்டு முக்கியத்துவம் படுத்தப்படும், அல்லது அது எங்களோட சர்டிபிகேட் வந்துகிட்டு ஒரு வலுவான சர்டிபிகேட்டாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எங்களுக்கு ஜாப் தேடிக்கொள்றது லேசாக இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு மிட் லெவல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ல நாங்க இருக்கணும்னு சொன்னா, அதாவது இந்த மிட் லெவல் பேசிக் லெவல் சொல்றது இந்த ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல நாங்க நார்மலான ஒரு ஜாப் இல்ல மிட் லெவல்ல ஒரு ஜாப் எடுக்கிறதா அல்லது ஹை லெவல்ல ஒரு ஜாப் எடுக்கிறதா என்றது சம்பந்தமான ஒன்று தான். இது வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனல் லெவலை பத்தி தான் நாங்க பேசுறோம். அதுல வந்துட்டு ஒரு மிட் லெவல்ல நாங்க ஒரு நல்ல ஒரு வேலை ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் பிசினஸ் ஃபீல்டுலயோ அல்லது அல்லது ஐடி ஃபீல்டுலயோ எதுலயோ வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்கள்கிட்ட பேச்சுலர் டிகிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு குவாலிஃபிகேஷனா எதிர்பார்க்கப்படுது. இப்ப நாங்க டிகிரி ஹோல்டராக இருந்தோம்னு சொன்னா 1 year டாப் அப் பண்ணி நாங்க எடுக்கலுமாக இருக்கு. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, தேங்க்யூ சீஃபா இப்ராஹிம். இதுல சொல்ல வர என்னன்னு சொன்னா, ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த அளவுல இப்ப எல்லாருக்கும் தெரியும், கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த அளவுல துபாய், கட்டார், ஓமான், குவைத் போன்ற நாடுகள் மிகவும் பிரசித்தி பெற்ற, அதாவது நேரம் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கடும் பிரசித்தி பெற்ற ஒரு நாடுகளாக காணப்படுது. அதாவது வெளிநாடுகளுக்கு தொழில் வழங்குனர்களாக காணப்படுது. இதன் அடிப்படையில ஒரு மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட்ஸிட ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனா அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா ஹையர் நேஷனல் டிப்ளோமா ப்ரோக்ராம். அதாவது ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த அளவுல தற்போது ஒரு டிமாண்டான ஒரு கோர்சஸா இருக்கிறது என்னன்னு சொன்னா, மிக முக்கியமான டிமாண்ட் கோர்சஸா இருக்கிறது குவான்டிட்டி சர்வேயிங். இப்ப ஒரு குவான்டிட்டி சர்வேயிங்கை பொறுத்த அளவுல அது ஒரு பீக் லெவல்ல தற்போது காணப்படுது. அதே நேரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற கோர்சஸும் என்ன செய்யுதுன்னா தற்போதைய நிலைமையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த அளவுல கூடுதலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் கூடுதலாக வேலை வாய்ப்புகள் காணப்படுது. இப்ப இதன் அடிப்படையில ஒரு நம்ம ஒரு சர்டிபிகேட், அதாவது ஹையர் நேஷனல் டிப்ளோமா ப்ரோக்ராம்ல தந்த குவாலிஃபிகேஷன் காணப்படுமா இருந்தா கட்டாயமாக உங்களோட குவாலிஃபிகேஷன் லெவல், அதாவது இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷனாகவோ அல்லது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷனாகவோ கட்டாயம் உங்களோட சர்டிபிகேட் ப்ரோக்ராம் ஒரு குவாலிஃபிகேஷனை கொண்டிருக்கணும். இதன் அடிப்படையில், அதாவது இந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமா ப்ரோக்ராம் ஆனது எந்த ஒரு IVQஓ NVQ சிஸ்டத்தின் கீழ் வராம விட்டுச்சுன்னு சொன்னா, நீங்க ஒரு ஹையர் நேஷனல் டிப்ளோமா ப்ரோக்ராம் ஒரு ஐடிலயோ குவான்டிட்டி சர்வேயிங்லயோ பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லயோ முடிச்சிருக்கீங்க, அதே நேரம் NVQ அல்லது IVQ தவிர்த்து இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் தவிர்த்து அந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமா ப்ரோக்ராம் இருக்குமேனால் அது செல்லுபடியற்ற ஒரு சர்டிபிகேட்டாகவே காணப்படும்.
இதே நேரம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. அதே நேரம் ஒரு பெச்சுலர் டிகிரிஸ் இருக்கும் பட்சத்துல பெச்சுலர் டிகிரிஸ் அடிக்கிறவங்க HND 2 இயர்ஸ் காலப்பகுதியை கட்டாயம் நிரம்பி காணப்படணும். அதாவது கைடட் லேர்னிங் ஹவர் 2400 ஹவர்ஸை அந்த HND ப்ரோக்ராம் கொண்டிருக்கணும். இது 240 கிரெடிட்ஸை ஈக்குவல் பண்ணும். அதாவது நம்மளோட கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த அளவுல அது ஸ்ரீலங்காவிலிருந்து உலகளாவிய ரீதியில ஒரு ஹை நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம்னு சொன்னா அது IVQ அல்லது NVQ தகமைகளை கட்டாயம் கொண்டிருக்கணும். அதே நேரம் 2400 ஹவர் லேர்னிங் ஹவரை கொண்டிருக்கணும். இதன் அடிப்படையில் 2 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமாக காணப்படும். அடுத்த பெச்சுலர் ஆஃப் டிகிரியை பார்த்தோம்னு சொன்னா இது 1 இயர் டாப் அப் டிகிரி. அதாவது சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போனா என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டி டிகிரியை பொறுத்த அளவுல 3 இயர்ஸ் டிகிரியா காணப்படும். இந்த 3 இயர்ஸ்ல இந்த HNDங்கிறது என்னன்னு சொன்னா 2 இயர்ஸ் அதாவது 3 இயர்ஸ் டிகிரியில 2 இயர்ஸ் காலப்பகுதியை இந்த HND கம்ப்ளீட் பண்ணுது. பேலன்ஸா இருக்கிற 1 இயர் ஃபைனல் இயரை என்ன செய்யுதுன்னா இந்த பெச்சுலர் டிகிரி அதாவது டாப் அப் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுது. இப்ப நம்ம அடுத்த விஷயம் என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா ஒரு கல்ஃபை பொறுத்த அளவுல ஒரு HND ப்ரோக்ராம் இருக்கட்டும் அல்லது டிகிரி ப்ரோக்ராம் இருக்கட்டும் தற்போது ஒரு டிமாண்டான நிலைமையில காணப்படுற என்னென்ன கோர்சஸ் சொல்லக்குள்ள குவான்டிட்டி சர்வேயிங். அதாவது குவான்டிட்டி சர்வேங்கிற கோர்ஸ் இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஒரு பீக் எல்லாரும் குவான்டிட்டி சர்வேயிங் கோர்சஸ் தான் கம்ப்ளீட் பண்றாங்க. எல்லாரும் குவான்டிட்டி கோர்சஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறாங்க. இதன் அடிப்படையில வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். இப்ப நான் குவான்டிட்டி சர்வேங்க பத்தி ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன் என்னன்னு சொன்னா ஒரு குவான்டிட்டி சர்வேயரை பொறுத்த அளவுல இதுக்கு மெட் ஸ்ட்ரீம் தான் படிச்சிருக்கணும், அக்கௌண்ட் ஸ்ட்ரீம் தான் படிச்சிருக்கணும் ஒரு தேவை இல்லை. ஒரு ஓலெவல் குவாலிஃபிகேஷன் அல்லது ஏலெவல் குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு மாணவர் அவர் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த குவான்டிட்டி சர்வேயிங் கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னு சொன்னா இந்த குவான்டிட்டி சர்வேயிங் கோர்ஸை பொறுத்த அளவுல உங்களுக்கு பேசிக் மெட்ஸ்ல அதாவது ஓலெவல் தகமைக்கு உட்பட்ட பேசிக் மெட்ஸ்கள் தான் கூடுதலாக பயன்படுது. இப்போ அதே நேரம் இதுல ஒர்க் அதாவது இந்த குவான்டிட்டி சர்வேயிங் வேலையிட பரப்பளவு எப்படி காணப்படும் சொன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் நினைக்கிற அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆள் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா நான் அந்த நினைக்கிறதுல இருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சு அதுல இருந்து ஒரு வரண்டி பீரியட் உண்டு 6 மந்தோ 1 இயரோ வரண்டி பீரியட் ஒன்று கொடுத்து அது பினிஷ் பண்ணும் வரைக்குமான ஒரு காலப்பகுதி உள்ள எல்லாவங்க பத்தி நார்மலா என்னென்ன ஒர்க் இருக்கும். அதாவது குவான்டிட்டி சர்வேரை பத்தி என்னன்னு சொன்னா அவரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய பேப்பர் டாக்குமெண்ட் நான் சிம்பிளான சொல்றேன் குவான்டிட்டி சர்வேங்க பத்தி அதாவது அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சிவில் ஒர்க்ல ஒரு குவான்டிட்டி சர்வே சிவில் கியூஎஸ்ங்கிற குவான்டிட்டி சர்வேஸ் யூஸ் பண்ணப்படுவாங்க. அடுத்தது அந்த சிவில் முடிச்சு மெக்கானிக்கல் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க் போன்ற பினிஷிங் ஒர்க்குகள் நடைமுறைப்படுத்துறதுக்கும் குவான்டிட்டி சர்வே. இதுக்கு இடையில அவங்க அந்த அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல அக்கௌண்ட்ஸ் நடைமுறைகளை வேலை செய்யறதுக்கும் அந்த இடத்துல குவான்டிட்டி சர்வே. அப்ப இதன் அடிப்படையில ஒரு பில்டிங் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு குவான்டிட்டி சர்வேயர் மாறுற பங்களிப்பு எப்படி இருக்குன்னா ஆரம்பம் தொடக்கம் முடிவு வரைக்கும் முற்று முழுதாக குவான்டிட்டி சர்வேயர் பங்களிப்பு இருக்கும். உங்களுக்கு தெரியும் நார்மலா ஒரு கல்ஃபை பொறுத்த அளவுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த அளவு கல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த அளவுல மிக பாரிய அளவுல காணப்படுது. அதே நேரம் ஒரு கல்ஃபை பொறுத்த அளவுல எப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பரப்பளவுல என்ன செய்யுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெறுது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு குவான்டிட்டி சர்வேஸ் தேவைப்பட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா ஒரு பில்டிங்ல சிவில் இன்ஜினியர்ஸை பொறுத்த அளவுல சிவில் பார்ட் இருக்கக்குள்ளதான் அவங்களோட ஒர்க் இருக்கும். இதே மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை பொறுத்தவரை அவங்களோட பார்ட் நடக்கக்குள்ளதான் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஆனா ஒரு குவான்டிட்டி சர்வேயரை பொறுத்த அளவுல அவன் இந்த குவான்டிட்டி சர்வேயருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் நினைச்சிரு அதாவது பேப்பர் டாக்குமெண்ட் தொடக்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள அவருக்கு நிரம்பலான பேருக்கு என்ன செய்ய வேலை வாய்ப்புகளை இருக்குது. இப்ப இதன் அடிப்படையில இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல
நம்ம காலப்பகுதியில் இப்போ உதாரணத்துக்கு 2030 வரைக்கும் ஒரு சவுதியை பொறுத்த அளவுல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும். இதன் அடிப்படையில் இன்னும் மேலும் மேலும் குவான்டிட்டி சர்வீஸ் மாதிரி தான் என்ன செய்யறாங்கன்னா தேவைப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் ஒரு ப்ரொஜெக்டுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறத விட ஒரு குவான்டிட்டி சர்வேயர் எடுக்கிறது மிகவும் அந்த ப்ரொஜெக்ட் செய்கிறவருக்கு ஒரு பிரயோசனமா இருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு குவான்டிட்டி சர்வேயர் எடுக்கிற பட்சத்தில் அவர் எல்லா ஒர்க்குக்கும் என்ன செய்வாங்கன்னா பயன்படக்கூடிய ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பார். இதன் அடிப்படையில் குவான்டிட்டி சேவைங்க பொறுத்த அளவில் கல்ஃப் கண்ட்ரீஸில் மிக முக்கியமாக இப்போ தற்போது பீக் லெவலில் காணப்படுற ஒரு ப்ரொஃபஷனலாக காணப்படுது. அடுத்தது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த அளவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆகட்டும், ஏதோ ஒரு கம்பெனி ஆகட்டும், அந்த இடத்துல ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது பிஸ்னஸ் ரீதியான மேனேஜ்மெண்ட்டுக்கு கட்டாயமான ஒரு ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் காணப்படுது. இப்போ இதே நேரம் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த அளவில் ஹோட்டல் ஃபீல்டில், அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு துபாய், சவுதி அரேபியாங்கிறது இப்ப தண்ட எண்ணெய் வளங்கள், அதாவது சவுதி இப்ப என்னன்னு சொன்னா தண்ட எண்ணெய் வளங்கள் காலப்போக்குல முடியிற தருவாயில் இருக்கக்குள்ள தற்போது என்ன செய்யுதுன்னா ஒரு சுற்றுலா பயணிகளை நோக்கி அவங்களுக்கு வசீகரப்படுத்துற அளவுல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதே நேரம் ஹோட்டல்ஸ் என்ன செய்யுதுன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற டைம்ல இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த அளவுல தற்போது ஒரு குவான்டிட்டி சேவைக்கு நிகராக ஒரு ஒரு பீக் லெவல்ல போகக்கூடிய ஒரு கோர்சஸா காணப்படுது. அதே நேரம் முக்கியமா எடுகேஷன் அண்ட் ட்ரைனிங், அதாவது முக்கியமா கேர்ள்ஸுக்கு, முக்கியமான கேர்ள்ஸ் அதே நேரம் டீச்சர்ஸுக்கு ஒரு மிகவும் பிரயோசனமான ஒரு கோர்சஸா காணப்படுது. இது எந்த மாதிரி சிச்சுவேஷன் சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேர்ள் இருக்குன்னு சொன்னா அவங்க ஒரு யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் ஒரு டீச்சிங் காலேஜ்ல டீச்சர் சொல்லக்குள்ள அவங்க ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு மூவ் ஆகக்குள்ள, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஏ ஆர்ட்ஸ்ல இருக்கிற அண்டர் கிராஜுவேட் சொல்லக்குள்ள அவங்க கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு அவங்களோட ஃபியான்சியோட மூவ் ஆகக்குள்ள அவங்க என்ன செய்யணும்டா அந்த ரூம்ல போய் தனி எரிக்கணும். அதாவது இவங்க ஸ்ரீலங்காவில் எடுத்த பிஏ ஆர்ட்ஸ் டிகிரியை வச்சுக்கொண்டு அதே நேரம் கொலேஜ் டிப்ளோமா வச்சுக்கொண்டு கல்ஃப்ல அவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய வசதி காணப்படாது. இப்ப இதன் அடிப்படையில இவங்க இந்த எஜுகேஷனல் ட்ரைனிங்ங்கிற கோர்ஸை ஹெச்என்டி ப்ரோக்ராம் ஒன்றை கம்ப்ளீட் ஹெச்என்டியோ அல்லது டிகிரி ப்ரோக்ராம் ஒன்றை கம்ப்ளீட் பண்றதால என்ன நன்மைன்னு சொன்னா கல்ஃபை பொறுத்த அளவுல அங்க ஸ்ரீலங்கன் ஸ்கூல்ஸ் நிறைய காணப்படுது. அதாவது ஸ்ரீலங்கன் சிலபஸ்ல ஸ்ரீலங்கா, கட்டார், துபாய், சவுதி போன்ற நாடுகள்ல ஸ்ரீலங்கன் ஸ்கூல்ஸ், அந்தந்த ஸ்ரீலங்கன் ஸ்கூல்ஸ் காணப்படுது. இந்த நாடுகள்ல இவங்க இந்த எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கோர்சஸை கம்ப்ளீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூல்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஓ லெக்சர் பேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய வசதிகள் காணப்படுது. அப்ப இந்த எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கோர்சஸை பொறுத்த அளவுல கேர்ள்ஸுக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு கோர்சஸ் ஆகும். அதே நேரம் காலேஜ் டீச்சர்ஸுக்கு, அதாவது பாய்ஸ் இருக்கட்டும் கேர்ள்ஸ் இருக்கட்டும், காலேஜ் லெவல்ல இப்ப காலேஜ்லயோ அண்டர் கிராஜுவேட் டீச்சர்ஸாகவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எஜுகேஷன் ட்ரைனிங்கிற கோர்ஸ் மூலமாக ஃபாரின் கண்ட்ரிக்கு அதாவது கல்ஃப் கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகி அந்த நாடுகளில் இருக்கிற எஜுகேஷனல் அகாடமிஸ்ல எஜுகேஷனல் ஸ்கூல்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ அல்லது ஒரு லெக்சர்ஸ் ஆகவோ பணிபுரியக்கூடிய மிக முக்கியமான எஜுகேஷன் ட்ரைனிங் தற்போது காணப்படுது. இப்ப நிரம்பலான பேர் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி குவான்டிட்டி சர்வேயிங், அடுத்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற கோர்சஸை முடிச்சுட்டு தற்போது ஃபாரின் போற ஐடியால தான் கூட பெற்றிருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள இந்த அவங்களோட ஃபியான்சியும் அவங்களோட மைக்ரேட் ஆகிற சந்தர்ப்பத்துல அவங்க அந்த கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு தேவையான கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போற பட்சத்துல அவங்களும் ஒரு கௌரவமான பணியில தலை நிமிர்ந்து வாழ முடியும்ங்கிறது எங்களோட குறிக்கோள். மிஸ் சீஃபா. மிஸ் சீஃபா. ஓகே சார். ஹெச்என்டி கியூஎஸ் பொறுத்த அளவுல 2 years டியூரேஷன் வரும். மிஸ் சீஃபா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார்.
இப்ப எங்கட சார் பேசின மாதிரி சாதாரணமாக எங்கட சொசைட்டிலையும் பார்க்கலும் நிறைய பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு இங்க வந்துட்டு இன்கம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நோ பே போட்டுட்டு ஃபாரினுக்கு போய் அவங்க செஞ்ச டிகிரிக்கோ அல்லது அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கோ சம்பந்தம் இல்லாத வேற ஜாப்கள் செய்யறத எங்களுக்கு பார்க்கலுமாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த எடுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சொல்ற இந்த கோர்ஸ் வந்துக்கிட்டு எங்க சார் சொன்ன மாதிரி நாங்க அதுல வந்துக்கிட்டு சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு போனோம்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகைமைகளுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்துக்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும். சார் அடுத்த ஸ்லைட். அதே மாதிரி அடுத்தது எங்களுக்கு அந்த மிட் லெவல் ஜப்களை தாண்டி அடுத்தது ஒரு டாப் லெவல்ல நாங்க ஒரு ஜப் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மெயினா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த மாஸ்டர் டிகிரிஸை நாங்க ப்ரிஃபர் பண்ணி இல்லோம். அதாவது சீனியர் ரோல்ஸ் ஆக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட், அடுத்தது எஜுகேஷன்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த சைட்ல வந்துக்கிட்டு நாங்க ஒரு டாப் லெவல்ல நாங்க சீனியர் ரோல்ஸ்ல செலக்ட் ஆகணும், பெரிய பெரிய ஜப்புக்கு போய் பெரிய பெரிய சாலரிஸ் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாஸ்டர் லெவல் டிகிரிஸ் என்று சொல்றது ஒரு மெயினான ஒரு குவாலிஃபிகேஷனான ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக பார்க்கப்படும். சார் அடுத்ததாக இப்ப இதுல முக்கியமான விஷயம், அதாவது நீங்க ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸுக்கோ அல்லது ஒரு யூரோப் கண்ட்ரீஸுக்கோ நீங்க ஒரு மைக்ரேட் ஆக ஒரு தொழில் நிமித்தமாகவோ அல்லது எஜுகேஷனல் நிமித்தமாகவோ நீங்க ஒரு மைக்ரேட் ஆக விரும்புற பட்சத்துல உங்களுக்கு இப்ப அதே நேரம் இந்த ஸ்ரீலங்கா காணப்படுற நாட்டு பிரச்சனைகள் அடிப்படையில இந்த ஒஃப்குவால்ங்கிற விஷயம், அதாவது இந்த ஒஃப்குவால் ஆஃபீஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ரெகுலேஷன், இந்த ஒஃப்குவால்ங்கிற விஷயம் எல்லோருக்கும் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இதே நேரம் அண்டர் கிராஜுவேட்டா இருக்கட்டும், ஒரு எம்ப்ளாயியா இருக்கட்டும், அதே நேரம் ஓ லெவல் லீவர்ஸ் இருக்கட்டும், இந்த ஒஃப்குவால்ங்கிற விஷயம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய உண்டு. அதாவது இந்த ஒஃப்குவால்ங்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது அவார்டிங் ஆர்கனைசேஷன் உண்டு. இது யூகேட கவர்மெண்ட் ஒரு பொடி உண்டு, அவார்டிங் பொடி உண்டு. அதாவது ஒஃப்குவால்ங்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் சரியான உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட ஸ்டடி மூலமாக அல்லது எக்ஸாமினேஷன் அல்லது அசஸ்மெண்ட் மூலமாக நீங்க என்ன செய்யறன்னு சொன்னா உங்களோட ஒரு தகமையை ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்காக. அதாவது ஸ்ரீலங்கா பொறுத்த அளவுல நம்மளோட எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி ஒன்று காணப்படும். இந்த எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா யூஜிசியையும் அதே நேரம் நம்மளோட என்விக்யூ லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப இதே மாதிரி யூகேட ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஒஃப்குவால்ங்கிறது. அதாவது இந்த எக்ஸாமினேஷனையும் அசஸ்மெண்ட் ரெகுலேஷனை கண்ட்ரோல், அதாவது யூகேல இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் என்னன்னு சொன்னா யூகேல இருக்கிற அனைத்து வகையான எக்ஸாமினேஷன் அடுத்தது குவாலிஃபிகேஷன்ஸ்ல முக்கியமாக ஒரு தாங்குற நிறுவனம் தான் ஒஃப்குவால்ங்கிற நிறுவனம். அதாவது யூகேட கவர்மெண்ட் பார்லிமெண்ட் இதுல யூகே பொறுத்த அளவுல இது ஒஃப்குவால் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க இருக்குன்னா ஒரு பார்லிமெண்ட்ல அவார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனாக காணப்படுது. இப்ப யூகே பொறுத்த அளவுல இப்ப யூகே ஏன் தமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம அறிஞ்சிருக்க வேணும்னு சொன்னா, இப்ப யூகே பொறுத்த அளவுல உலக நாடுகள்ல யூகேங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு எஜுகேஷனல் ஒரு மதர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம். சரியான இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா இந்த யூகே எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா வேர்ல்ட் எஜுகேஷன் சர்வீஸால எக்ரிடேட் பண்ணப்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டமா காணப்படுது. சரிதானே. இப்ப இதன் அடிப்படையில இந்த ஒஃப்குவால்ங்கிற விஷயம் இருக்கு. ஒஃப்குவால்ங்கிற ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அவார்டிங் பொடி காணப்படுமா இருந்தால், ஒரு எஜுகேஷனல் ஒரு பொடி காணப்படுமா இருந்தா அது என்னன்னா ஒரு யூகே கவர்மெண்ட் ஒரு அவார்டிங் பொடியாக காணப்படும். சரியானே. இப்ப எப்படின்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த அளவுல எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்குல நமக்கு யூஜிசி அடுத்தது ஹையர்
ஹையர் நேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்குற நிறுவனங்கள், அடுத்தது டிபிசி போன்ற நிறுவனங்கள் காணப்படுது. இதே மாதிரி யூகே பொறுத்த அளவுல ஒஃப்குவால்ங்கிற இது கீழே என்னென்றா நிறைய பொடிஸ் காணப்படுது. அதாவது கொலிஃபி அடுத்தது கேட் ஹவுஸ் இந்த மாதிரி நமக்கு பொடிஸ் காணப்படுது. இந்த ஒஃப்குவால்ல பதியப்பட்ட பொடி தான் என்னன்னு சொன்னா வேர்ல்ட் எஜுகேஷன் சர்வீஸால அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க உலகத்துல எங்க இருந்து இந்த பொடியின் ஊடாக நீங்க படிச்சாலும் உங்களை உலகத்துல எங்க போயாவது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதுக்குரிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்க என்ன செய்யணும், உங்களோட தொழில் வாய்ப்பை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு வசதியா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒஃப்குவால் ரெகுலேட்டர். அடுத்தது இதுல மிக முக்கியமானது என்னென்றா, நீங்க ஸ்ரீலங்காவில் ஒரு பர்சன் இருக்கீங்கன்னு சொன்னா இந்த ஒஃப்குவால் ரெகுலேட்டட் அவார்டிங் பொடி ஊடாக ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனை நீங்க பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு யூகே, கனடா போன்ற நாடுகளுக்கு மைக்ரேட் ஆவீங்கன்னு சொன்னா அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க டிரெக்டா அங்க கல்விக்கு பயில அதே நேரம் உங்களோட குவாலிஃபிகேஷனை அப்கிரேட் பண்ணிக்க உதவுமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒஃப்குவால் என்னன்னா ஒரு பவர்ஃபுல்லா காணப்படுது. அப்ப ஒரு கனடா யூகே பொறுத்த அளவுல உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் நீங்க எங்க உலக நாட்டுல படிச்சாலும் இந்த யூகேட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லா எஜுகேஷன் சர்வீஸ்லயும் ஒரு ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு சர்வீஸ் எக்ரிடேட் பண்ணப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷனாக காணப்படுது. சரியானே. அப்ப இந்த ஒஃப்குவாலை பத்தி நீங்க மிக முக்கியமா, அதாவது யூரோப்புக்கு மைக்ரேட் அல்லது கல்ஃபுக்கு மைக்ரேட் ஆகிற ஐடியா இருக்கிறவங்க இந்த ஒஃப்குவாலை பத்தி மேலும் என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒஃப்குவால்ங்கிறது என்னன்னு சொன்னா இந்த ஒரு ஒஃப்குவால்ல நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுக்கின்ற ஒஃப்குவால இந்த ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உலகத்துல நீங்க எந்த நாட்டுல போயும் பணிபுரியவும் எந்த நாட்டுல நீங்க போய் உங்களோட ஸ்டடியை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய வசதியும் காணப்படும். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஒஃப்குவால். ஓகே மிஸ் ஷீஃபா. ஓகே சார், தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ நாங்கள் சாதாரணமாக கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு நாங்கள் மைக்ரேட் ஆகிற நேரம் எப்படியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நல்லம், எப்படியான குவாலிஃபிகேஷன்ஸுக்கு நல்ல ஜொப் எடுக்கலும், என்னென்ன தரத்தில் உள்ள ஜொப் எடுக்கலும்ன்றது பார்த்தோம். அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நாங்கள் மைக்ரேட் ஆகி போகிறோம்னு சொன்னால் அங்கே என்ன கைண்ட் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த நாட்டுல எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றது சம்பந்தமாக நாங்க பார்க்கலாம். அதுல நாங்க சாதாரணமாக முந்தி சொன்ன மாதிரி தான் ஹையர் நேஷனல் டிப்ளோமா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த HND ப்ரோக்ராம்ஸோட போனோம்னு சொன்னாலும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எங்களுக்கு ஜாப் எடுத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். அதுல முக்கியமா இப்போ ஹையர் நேஷனல் டிப்ளோமா ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்ற நேரம் முந்தி சார் பேசின மாதிரி ஒஃப்குவால் ரெகுலேட்டட் HND ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றது முக்கியமான ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்குது. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நாங்கள் HND முடிச்சுட்டு நாங்கள் அதாவது ஒஃப்குவால் ரெகுலேட்டட் ஒரு HND ப்ரோக்ராமோட நாங்கள் போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஜாப் கிடைக்கும் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னு சொன்னால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாகவே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அவார்டிங் பாடியாக இந்த ஒஃப்குவால் அப்படின்னு சொல்றது இருக்குது. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மட்டும் ஸ்பெஷலா இல்லை, நீங்க இது சம்பந்தமா தேடி பார்க்க இயலும் அல்லது எங்களோட கவுன்சிலர்ஸ்டையும் நீங்க பேசி பார்க்க இயலும். இந்த ஒஃப்குவால் ரெகுலேட்டட் என்ன ப்ரோக்ராமாக இருந்திருந்தாலும் இன்டர்நேஷனல் வைடா அதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு வெல்கமும் இருக்குது. ரைட்டா? அப்போ அந்த மெயினா நாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போய் ஜாப் தேடி கஷ்டப்படுறது என்று சொல்றது நிறைய பேர் பேசி நாங்க பார்த்திருப்போம். யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போய் அதுவும் ஒழுங்கான ஒரு தொழில் ஒன்று எடுக்கண்டா மிச்சம் கஷ்டம். இப்போ சாதாரணமாக சும்மா நார்மல் தொழில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலயோ போயிட்டு வேலை செஞ்சு எடுக்கிற அந்த லெவலை பத்தி நாங்க பேசல. நாங்க வந்துக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல போகணும், ஒரு நல்ல தொழில் ஒன்று எடுக்கணும், நல்ல சேலரியை பார்க்கணும்னு சொல்லி விரும்புறவங்க நாங்க என்ன செய்யணும், அந்த நாட்டுல எதிர்பார்க்கப்படுற குவாலிஃபிகேஷன்ஸோட நம்ம போகணும்.
அந்த நாட்டுல எதிர்பார்க்கப்படுற குவாலிஃபிகேஷன்ஸ்ல முக்கியமான ஒரு இடத்தால கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டதாக இந்த ஆஃபால் ரெகுலேட்டட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் ஆஃபால் ரெகுலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்ப அதுல நாங்க பேசிக்காக ஒரு போய் நார்மலா ஒரு நல்ல ஒரு ஜப் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஆரம்ப கட்டமாக இந்த ஹையர் நேஷனல் டிப்ளமா ஆஃபால் ரெகுலேட்டட் ஹெச்என்டி ப்ரோக்ராம்ஸோட நாங்கள் போனோம்னு சொன்னா எங்களுக்கு வந்துக்கிட்டு அங்க ஜப் எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு ஒரு மோட்டிவாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அடுத்தது இந்த ஆஃபாலோட ரிலேட்டடான ஒன்று குவாலிஃபைஸ் சம்பந்தமா எங்கட சார் இப்ப பேசுவாங்க. சார். ஓகே. இப்ப ஒஃப்குவால், அதாவது இப்போ இங்க ஒஃப்குவால் ரெகுலேட்டட் அவார்டிங் பாடியை பொறுத்த அளவுல இப்போ ஒரு என்னன்னு சொன்னா நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரியை பொறுத்த அளவுல நிறைய நிரம்பலான இப்ப யூஜிசி இருக்குது, அடுத்தது டிவிசி, இப்படி நிரம்பலான கோர்சஸ் இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐபிக்யூ அல்லது என்விக்யூ லெவல்ல, அதாவது இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் அல்லது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல உங்களோட சர்டிபிகேட் தரம் வாய்ந்ததா காணப்பட்ட பட்சத்தில், அதாவது ஹெச்என்டி லெவல் வரைக்கும் ஐபிக்யூ என்விக்யூ லெவல்ல உங்களோட குவாலிஃபிகேஷன் காணப்படுற ஒரு சர்டிபிகேட்டை பொறுத்த அளவுல இந்த உலக நாடுகள்ல ஒரு பொதுவான மதிப்பு காணப்படுது. அதாவது இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடுத்து நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ யூரோப் கண்ட்ரிஸ், இது கல்ஃப் கண்ட்ரிஸ்ல, இப்போ இதே நேரம் யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த அளவுல முழுக்க முழுக்க உங்களுக்கு ஐவிக்யூ லெவல் குவாலிஃபிகேஷன் தான் காணப்படணும். சரிதானே? இப்ப என்விக்யூ லெவல்ங்கக்குள்ள அது ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ்ல தான் உங்களுக்கு நார்மலா வெலிடேஷனா காணப்படும் மொழிய, யூரோப் கண்ட்ரிஸ் போக்குள்ள அது ஒரு வெஸ்ட் எக்ரிடேட், அதாவது வேர்ல்ட் எஜுகேஷன் சர்வீஸால எக்ரிடேட் பண்ண ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. அதாவது நம்மளோட என்விக்யூ நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ இதே நேரம் ஐவிக்யூன்னு சொல்றது, இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்றது வேர்ல்ட் எஜுகேஷன் சர்வீஸால எக்ரிடேட் பண்ணப்பட்டதும், அதே நேரம் ஒஃப்குவால் ரெகுலேட்டட் பண்ணப்பட்ட ஒரு அவார்டிங் பாடி தான் ஒரு பண்ணப்பட்டதுமான ஒஃப்குவால் ரெகுலேட்டட் ஆர்கனைசேஷனால அனுமதிக்கப்பட்டதுமான ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இந்த இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்ப இதை என்ன செய்யுதுன்னு சொன்னா நிரம்பலான அவார்டிங் பாடிஸ் என்ன செய்யுதுன்னா யூகேல காணப்படுது. யூகே இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த அளவுல டிவிசி, யூத் கோப்ஸ், இந்த நிரம்பலான அவார்டிங் பாடி காணப்படுற மாதிரி யூகே பொறுத்த அளவுல பிரைவேடைஸ் ஆனது, யூகே பிரைவேடைஸ் ஆன நிறைய அவார்டிங் பாடிஸ் காணப்படுது. இந்த அவார்டிங் பாடிஸ்ல எந்த அவார்டிங் பாடிஸ்லயும் நம்ம ஹெச்என்டி, அடுத்தது டிப்ளமா ஹெச்என்டி டிகிரி, அதாவது டிப்ளமா ஹெச்என்டி சர்டிபிகேட்ஸ்ல நம்ம எடுக்கலும். ஆனா நம்ம ஒரு குவாலிஃபிகேஷனை எடுக்கிறேன்னு சொன்னா அதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு ஹெச்என்டி சர்டிபிகேட் எடுக்கிறேன்னு சொன்னா அந்த பொடி, அதாவது நம்ம எடுக்கிற பொடி, அதாவது ஹெச்என்டி குவாலிஃபிகேஷனை நமக்கு தார ஒரு அவார்டிங் பொடி என்னன்னு சொன்னா கட்டாயம் ஒஃப்குவால் ரெகுலேட்டட் ஆகவும், அதே நேரம் ஒஃப்குவால்ங்கிறது யூகேட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல பதியப்பட்ட ஒரு அவார்டிங் பொடியாகவும், அதே நேரம் கட்டாயமாக ஐவிக்யூ லெவல் வைஸான, அதாவது இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆன ஒரு பொடியாகும். அதாவது இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு தகமைகளை, அதாவது டிப்ளமா ஹெச்என்டி போன்ற தகமைகளை வழங்குற ஒரு பொடியாகவும் காணப்படணும் கட்டாயம். இதன் அடிப்படையில ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஊடாக கொலிஃபி இந்த அவார்டிங் பொடி வழங்கப்படுது. இந்த கொலிஃபியை நம்ம பார்க்க போனா இந்த கொலிஃபி என்னன்னு சொன்னா ஒஃப்குவால் ரெகுலேட்டட் அவார்டிங் பொடியில பதியப்பட, அதாவது யூகேல இருக்கிற ஒஃப்குவால்ங்கிற ஆர்கனைசேஷன்ல பதியப்பட்ட ஒரு லீகலான ஒரு அவார்டிங் பாடி. அதே நேரம் இதுல வேர்ல்ட் எஜுகேஷன் சர்வீஸால எக்ரிடேட் பண்ணப்பட்டதும், அதே ஃபெடரேஷன் ஆஃப் அவார்டிங் பாடிஸ் ஊடாக இது பதியப்பட்டதுமான ஒரு அவார்டிங் பாடி தான் இந்த குவாலிஃபைங்கிற அவார்டிங் பாடி. இப்ப இதுல முக்கியமான பர்பஸ் என்னன்னு சொன்னா உங்க மைக்ரேட் ஆகிற ஆப்ஷனுக்கு, அதாவது நீங்க வேர்ல்ட் எஜுகேஷன் சர்வீஸ்ல காணப்படுறதால நீங்க ஸ்ரீலங்காவில் சரி, கல்ஃப்ல சரி, யூரோப்ல சரி, நீங்க எந்த கண்ட்ரியா இருந்தாலும் நீங்க மைக்ரேட், அதாவது ஸ்டடி பர்பஸுக்கோ அல்லது உங்களோட தொழில் நிமித்தமாகவோ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மைக்ரேட் ஆகிறதுக்கு மிக முக்கிய வசதியாக காணப்படும்.
இப்ப உலகத்தை பொறுத்த அளவுல மைக்ரேஷன் சர்வீசஸ் யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த அளவுல கெனடியன் மைக்ரேஷன், அடுத்தது நியூசிலாந்து மைக்ரேஷன், அடுத்து ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன், 3 வகையான மைக்ரேஷன்ஸ் மிக பிரசித்தி பெற்றமாக காணப்படுது. இப்ப யூரோப் அதாவது கெனடியன் மைக்ரேஷனை பொறுத்த அளவுல யூரோப் கண்ட்ரிஸுக்கு நார்மலா அந்த மைக்ரேஷன் கெனடியன் மைக்ரேஷன்ல தான் நீங்க மைக்ரேட் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இதே நேரம் நியூசிலாந்து மைக்ரேஷன், ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன் 2 வகையானது இருக்கு. இப்ப இந்த 3 வகையான மைக்ரேஷன்லையும் இந்த கொலிஃபிங்கிறது என்னன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு நார்மலா அடிவட்டு. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய கேள்விப்பட்டீங்க OTHM, அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஒரு அவார்டிங் பாடி, HMங்கிற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவார்டிங். இப்ப தற்போதைய அதோட நிலைமையை பார்க்க போனா அது கூடுதலான என்டோஸ் ப்ரோக்ராம், அதாவது கூடுதலாக என்ன செய்யுதுங்கன்னா அவங்களோட வெளி ஆட்கள்ற முடிவுகளை உட்புறவிசிக்கக்கூடிய அந்த ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்ததால அந்த OTHMங்கிற அவார்டிங் பாடி என்ன செய்யுதுன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய எஜுகேஷனல் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸெப்ட் பண்ணதில்லை. இப்போ ஏன்னு சொன்னா ஒஃப்குவாலை பொறுத்த அளவு கொலிஃபியை பொறுத்த அளவுல இந்த கொலிஃபிங்கிற அவார்டிங் பாடியில அந்த யூகேட சிலபஸ் தான் என்ன செய்யணும்னா நாம படிப்போம். அதே நேரம் அந்த யூகேல இருந்து அவங்களோட அசைன்மெண்ட்ஸ் தான் என்ன செய்யணும்னா நீங்க அதை செஞ்சு நீங்க சப்மிட் பண்ணணும். இப்ப இது தவிர்த்து OTHMல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்போ OTHMல ஒஃப்குவால் தவிர்த்து அவங்க என்டோஸ் பண்ணின, அதாவது நம்மளோட சிலபஸை அதுக்குள்ள உட்பூத்தி நம்மளோட அசைன்மெண்ட்ஸ் ஊடாக என்ன செய்யறாங்க அப்படின்னா OTH பேர்ல என்டோஸ் பண்ணப்பட்ட சர்டிபிகேட்ஸ் வழங்குறாங்க. இப்ப இதன் அடிப்படையில இந்த OTHMங்கிறது என்னன்னு சொன்னா இப்போதைய நிலைமையில எந்த ஒரு பல யூனிவர்சிட்டிஸ் என்ன செய்யுது, நீங்க இப்ப ஏஜென்சி ஊடாக நீங்க விசாரிச்சு பார்க்கலாம், பல யூனிவர்சிட்டிஸ் இந்த OTH ரிஜெக்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் காணப்படுது. அப்ப இதன் அடிப்படையில் இப்ப இந்த கொலிஃபிங்கிறது வேர்ல்டு வைடுல டாப் 10க்குள்ள என்ன செய்யுது காணப்படுற ஒரு அவார்டிங் பொடியாக காணப்படுது. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா ஒரு யூரோப் நாடை பொறுத்த அளவுல டெக்னிக்கல் கோர்சஸ் என்ன செய்யணும்னா யூரோப் நாடுகள் விரும்புறல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த அளவுல ஸ்ரீலங்காவை பொறுத்த அளவுல நம்மட ஒரு யூஜிசி அப்ரூவ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல நான் டிகிரியோ அல்லது HNDயோ எடுக்கிற பட்சம், அதாவது யூஜிசி அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல நான் டிகிரி வச்சிருக்கிற சந்தர்ப்பத்துல அல்லது டிவிசியால எக்ரிடேட் பண்ணப்பட்ட ஒரு ஹையர் நேஷனல் டிப்ளோமா வச்சுக்கிற சந்தர்ப்பத்திலாம் நான் கவர்மெண்ட் பாத்துல போக முடியும். இப்ப இதே மாதிரி இப்ப நம்மட நாடை பொறுத்த அளவுல ஒரு லிமிடேஷன் இருக்கு. எப்படின்னு சொன்னா ஒரு யூஜிசி அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டிலேயோ அல்லது டிவிசியில NVQ குவாலிபிகேஷன் உள்ள அல்லது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஊடான ஒரு குவாலிபிகேஷன்ல நான் ஒரு சர்டிபிகேட் எடுக்கிற பட்சத்துல தான், ஒரு குவாலிபிகேஷன் எடுக்கிற பட்சத்துல தான் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ண இயலும். இப்ப இதே மாதிரி யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த அளவுல டெக்னிக்கல் ஃபீல்டை பொறுத்த அளவுல அந்த கண்ட்ரியில அவர சிலபஸை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நாட்டுல மைக்ரேட் பண்றதுக்குரிய ஆப்ஷன் கொடுக்காங்க. இது தவிர்த்து வெளிநாடுகள்லயோ வெளிநாடு யூஜிசி ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட எந்த ஒரு கண்ட்ரில இருந்தும் முடிச்சாகல என்ன செய்யறாங்க அப்படின்னா மைக்ரேட்டுக்கு எக்ஸெப்ட் பண்றாங்கல்ல. இப்ப இதன் அடிப்படையில இந்த கொலிஃபிங்கிற ப்ரோக்ராம்ல டெக்னிக்கல் கோர்சஸ் இல்லை. அதாவது குவான்டிட்டி சர்வேயிங், சிவில் போன்ற சம்பந்தமான கோர்சஸ் இந்த கொலிஃபிங்கிற ப்ரோக்ராம்ல இல்லை. இது தவிர்த்து நீங்க யூரோப் போக ஆசைப்பட, யூரோப்ல ஒரு மைக்ரேட் ஆகவோ அல்லது யூரோப்ல நீங்க HND செஞ்சுட்டு அங்க டிரெக்டா டிகிரி டாப் அப்போ அல்லது PGD செய்ய விரும்பினால் நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் போன்ற கோர்சஸை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். அதே நேரம் சைக்காலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற கோர்ஸ்களும் யூரோப்ல ஒரு பீக் லெவல்ல காணப்படுற, அதாவது நீங்க யூரோப்புக்கு போற பட்சத்துல அந்த நாடுகள்ல ஒரு டிமாண்டட் கோர்சஸா காணப்படுது. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட பொறுத்த அளவுல அந்த நாடுகள்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா போய் அங்க ஒரு கௌரவமா அந்த நாடுகள்ல ஒரு கம்பெனிலேயோ கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணக்கூடிய வசதி காணப்படும். அதே நேரம் உங்களோட HND ப்ரோக்ராமை கொண்டு
அந்த நாட்டு யூனிவர்சிட்டியில போய் நீங்க டாப் அப் டிகிரியை செய்யறதுக்குரிய வசதி வாய்ப்புகளும் காணப்படும். இப்ப இதுல கொலிஃபியை பொறுத்த அளவுல இதுல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் காணப்படுற பட்சத்துல அதையும் குவாலிஃபிகேஷனாக கருத்தில் கொண்டு உங்களுக்கு சில எக்ஸெப்ஷன் கோர்ஸ் எக்ஸெப்ஷன்கள் தரக்கூடிய வசதி வாய்ப்புகளும் இந்த கொலிஃபியில, அதாவது யூகே அவார்டிங் பாடியை பொறுத்தளவுல கொலிஃபியை பொறுத்தளவு எப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு தகுந்த ஒரு ரெலவென்ட் ஃபீல்டுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இருந்தக்குள்ள அதுல இருந்து அவங்களோட எக்ஸெப்ஷன், அதாவது கோர்ஸ்ட டியூரேஷன் எக்ஸெப்ஷன் வச்சு எக்ஸெப்ஷன் தந்து அதனூடாக அசைன்மெண்ட்ஸ் ஊடாக உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ற ஆர்பிஎல் ரெகக்னைஸ் ப்ரியர் லேர்னிங் மெத்தட் கூட இந்த கொலிஃபியில காணப்படுது. மிஸ் சீஃபா. ஓகே சார். அடுத்தது யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு நாங்க மைக்ரேட் ஆகிற நேரம் ஒரு ஒரு ஹை லெவல்ல உள்ள ஜாப்ஸுக்கு நாங்க போகணும் அப்படின்னு சொன்னார், அல்லது அங்க உள்ள மேனேஜ்மெண்ட் லெவல்ல நாங்க பொசிஷன்ஸுக்கு ஒரு கம்பெனில மேனேஜராகவோ அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ அல்லது பிரான்ச் மேனேஜராகவோ ஏதோ மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸுக்கு நாங்க போகணும் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது நாங்க ஒரு இந்த அகாடமிக் ஃபீல்டுல ஒரு லெக்சரராகவோ ஒரு ஒரு அந்த ஃபீல்டுல நாங்க ஏதாவது ஜாப்ஸ் எடுக்கணும், ஒரு பெரிய சேலரியில நாங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்க அவங்க வந்துட்டு எதிர்பார்க்கிறது டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம். அப்ப குறிப்பிட்ட எங்களுக்கு விருப்பமான அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுல எங்களுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராமோ அல்லது மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராமோ நாங்க அவங்க அவங்களோட எடுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொண்டு போனோம்னு சொன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் லெவல்ல பெரிய கம்பெனிஸ்ல வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஹை லெவல்ல உள்ள ஜாப்ஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு இயலுமாக இருக்கும். இதே மாதிரி நாங்க வந்துட்டு ஒரு பேச்சுலர் டிகிரியை வச்சு கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா அங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல உள்ள யூனிவர்சிட்டிஸுக்கே நாங்க போயிட்டு மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் அல்லது பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி நாங்க அங்க உள்ள யூனிவர்சிட்டிஸ்ல நாங்க மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் அல்லது பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸை நாங்க செய்யற நேரம் எங்களுக்கு இன்னுமே அங்க வந்துக்கிட்டு பெரிய லெவல்ல உள்ள ஜாப்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாங்க இந்த டிகிரி மாஸ்டர் பிஹெச்டின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஹை லெவல் ஜாப்புக்கு எங்களை லீட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதே நேரம் யூரோப் நாடுகளை பொறுத்த அளவுல இப்ப போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா ப்ரோக்ராம் சில டிமாண்டட் கோர்ஸ்கள் காணப்படுது. என்னன்னு சொன்னா பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதுல மிக முக்கியமா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ங்கிற கோர்சஸ் என்னன்னு சொன்னா இதுல நீங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, அதாவது இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாட என்னன்னு சொன்னா பிஜிடிங்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க உதாரணத்துக்கு ஒரு பேங்கரா காணப்படுற, இப்ப ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னா ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட நீங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல ஒரு 5 to 6 இயர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இருக்கக்குள்ள நீங்க டிரெக்டா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பிஜிடி ஏ லெவல்ல இருந்து த்ரூவா பிஜிடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிஜிடியை செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நெக்ஸ்ட் லெவல் டாப் அப் டிகிரி, அதாவது ஃபைனல் இயர் 1 இயர் டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எம்பிஏ மாஸ்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற குவாலிஃபிகேஷன்ல பெற்றுக்கொள்ளலாம். இப்படியே ஒரு ஷார்ட் வே காணப்படுது இந்த குவாலிஃபைல. அதாவது இதுல எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஹெச்என்டி செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா டாப் அப் டிகிரி செய்யணும். இதே நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பிஜிடி செய்யறதுக்குரிய சான்ஸ் தராங்க. ஏன்னு சொன்னா இந்த பிஜிடி செய்யறதன் மூலமாக இவருக்கு ஹெச்என்டியில இன்னைக்கு ஒரு நாலேஜ் இருக்குங்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதே நேரம் அங்கால அவங்க என்ன செய்யறாங்க அடுத்ததாக டாப் அப் டிகிரியை செய்யறதனூடாக இவருக்கு டாப் அப் டிகிரியும் பிஜிடியும் காணப்படுறதால நெக்ஸ்ட் லெவல் மாஸ்டர் லெவல்ல
செய்யறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல வழங்க. அப்போ ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, மேனேஜரியல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க குயிக்கா மூவ் ஆகக்கூடிய வசதிகள் என்ன செய்யுதுன்னா இந்த கொலிஃபில காணப்படுது. அதாவது பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் போன்ற கோர்சஸ் ஊடாக நீங்க ஒரு மேனேஜரியல் போஸ்ட்ல ஒரு யூரோப் கண்ட்ரீஸ்ல ஒரு கௌரவமாக பணியாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கட்டாயமாக காணப்படும். இதே நேரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த அளவுல நீங்க உலகம் பூராகவும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்க இப்போ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு குவாலிஃபிகேஷனா காணப்படுது. இது எந்த ஆஃபீஸுக்கு போனாலும், இது பேங்கா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு கம்பெனி, எந்த வகையான கம்பெனியா இருக்கட்டும், அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கட்டாயமாக காணப்பட வேணும். என்று சொன்னா, இப்ப தற்போது ஒரு கம்ப்யூட்டர் இல்லாம எந்த ஒரு ஆஃபீஸும், எந்த ஒரு ஸ்கூல்ஸும் இல்ல. அப்ப இதன் அடிப்படையில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது கல்ஃபுக்கு மட்டும் இல்ல, யூரோப்புக்கு மட்டும் இல்ல, அது இன்னும் ஸ்ரீலங்கால கூட நீங்க அதாவது தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு மிக முக்கிய குவாலிஃபிகேஷனா காணப்படும். அதே நேரம் நீங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஏ லெவல் குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு குயிக்கா உங்களோட ஹை பொசிஷனுக்கு, அதாவது மேனேஜரியல் பொசிஷனுக்கு போகக்கூடிய வசதி வாய்ப்புகளும் இந்த குவாலிஃபைல காணப்படுது. மிஸ் சீஃபா. தேங்க்யூ சார். அடுத்த விஷயம், நாங்க வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ் அல்லது யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ஒரு பர்பஸுக்காக வேண்டி போற நேரம் அடுத்தது எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்னன்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற நேரம் சாதாரணமாக நாங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டிருந்தாலும் நாங்க இங்க ஒரு ஜொப்புக்கு அப்ளை பண்றோம்னு சொன்னா அங்க அந்த ஜொப் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது வந்துகிட்டு இன்னைக்கு ஒரு குளோபலி அது ஒரு பொதுவான ஒரு விஷயம் மாதிரி போயிட்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப நாங்க கல்ஃப்லயோ அல்லது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ நாங்க ஒரு ஒர்க்குக்காக போறோம், மைக்ரேட் ஆக போறோம் அப்படின்னு சொன்னால் நாங்க போற ஒர்க் அந்த ஃபீல்டுல எங்களுக்கு பேசிக்கலி 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது வந்துகிட்டு மிச்சமே எதிர்பார்க்கப்படுற ஒன்றாக இருக்குது. அப்ப நாங்க சும்மா ஒரு ஃப்ரெஷராக நாங்க ஒரு வேலைக்கு போறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸோட நாங்க ஒரு வேலைக்கு போறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்ப எக்ஸ்பீரியன்ஸோட போறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுற இடங்கள் தான் இன்னைக்கு நிறையவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி நாங்க முந்தி பார்த்தோம், எங்களோட பேச்சுலர் டிகிரியாக இருக்கலாம், மாஸ்டர் டிகிரியாக இருக்கலாம், அல்லது எந்த ஹையர் ஸ்டடீஸ் டிகிரியோட நாங்க போற நேரம் எங்களுக்கு பெரிய பெரிய ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதேதான் இந்த மேனேஜரியல் ரோல்ஸ்ல நாங்க ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்றோம், ஒரு சீனியர் லெவல்ல அல்லது மேனேஜ்மெண்ட் லெவல்ல நாங்க அப்ளை பண்றோம்னு சொன்னா அங்கேயும் வந்துகிட்டு இந்த லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தது வந்துகிட்டு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஸ்கில்ஸ் எங்கள்கிட்ட இருக்குதா, அது சம்பந்தமா முந்தி நாங்க ஏதாவது செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்றது மிச்சமே பார்க்கப்படுற ஒன்றாக இருக்குது. அப்ப இதுல நாங்க பொதுவா பார்க்கணும் என்னச்சுன்னா கல்ஃப் அல்லது யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நாங்க எந்த ஃபீல்டுல போறோமோ அந்த ஃபீல்டுல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒரு மஸ்ட்ன்றதை விட மிச்சம் ஒரு அடட் வேல்யூவாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது இருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. இதுக்கு பிறகு உங்களோட சார் ஷேர் பண்ணி கொள்வாங்க. சார். ஓகே, இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா ஆர்பிஎல் மெத்தட். இப்ப இது சம்பந்தமா எல்லோரும் மிச்சம் கவனமா நீங்க விளங்கிக்கணும். என்னன்னு சொன்னா ரெகக்னைசன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங் மெத்தட். இந்த ரெகக்னைசன் ப்ரியர் லேர்னிங்கிறது ஒரு ஒஃபீஷியலான லேர்னிங் மெத்தட் தான். இது என்னன்னு சொன்னா நம்மளோட டிவிசிலையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ அல்லது ஆல்ரெடி எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருந்த சந்தர்ப்பத்தில் உங்களை ஒரு பரீட்சையின் ஊடாக அல்லது ஒரு அசைன்மெண்டின் ஊடாக மதிப்பிட்டு உங்களோட ஷார்ட் பீரியட்ல சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்றதுதான் என்னன்னு சொன்னா ஆர்பிஎல் மெத்தட் சொல்றது. அதாவது இப்போ ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா இப்போ ஒரு ஆள் இருக்காரு, டிப்ளோமா இன் குவான்டிட்டி சர்வேயிங் செஞ்சிருக்காரு. அவர் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஒரு கட்டாருக்கு போய் அவர் ஒரு 10 to 15 இயர்ஸ் அவர் ஒரு இன்ஜினியரிங், அதாவது ஒரு சீனியர் குவான்டிட்டி சர்வே லெவல்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் ஒன்றும் இல்லை. இப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அவரை என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு அசைன்மெண்ட்ஸ் மூலமாக நாங்க மதிப்பிட்டு
3 to 4 மந்த்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அவருக்கு ஆர்பிஎல்ங்கிற மெத்தட்ல நாங்க சர்டிபிகேட்டை பண்ணுவோம். இப்போ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதால், அடுத்தது எந்த ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் இல்லாதால் இந்த ஆர்பிஎல் மோட்டுக்கு நாட் எலிஜிபிள். இப்போ இது தவிர்த்து இந்த இடத்துல ஆர்பிஎல் மெத்தட்ல ஒரு ஆள் இது குவாலிஃபைலையும் இருக்குது, கேட் ஹவுஸ்ங்கிற அவார்டிங் அதாவது குவான்டிட்டி சர்வேயிங்லையும் காணப்படுது. சரியான இது எப்படின்னு சொன்னா ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ ஆல்ரெடி எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருந்தாலோ, உதாரணத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங் HND லெவல் முடிச்சிருக்கேன்னு சொன்னா அவருக்கு ஒரு ஆர்பிஎல் மூட்ல நாங்க குவான்டிட்டி சேவிங் அசைன்மெண்ட்ஸை நாங்க வச்சு அவரை அவரை செஞ்சு அதன் மூலம் அவரை மதிப்பிட்டு நாங்க அவருக்கு என்ன செய்வோம் அப்படின்னா சர்டிபிகேட் வழங்குவோம். இது ஒரு ஒபிஷியலான ஆர்பிஎல் மெத்தட். இந்த ஆர்பிஎல் மெத்தட் நன்மை என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, நீங்க ஹையர் நேஷனல் டிப்ளமா HND லெவல் முடிச்சிருக்கீங்க. என்னன்னு சொன்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேனேஜரியல் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இல்லாதால அந்த பொசிஷனுக்கு நீங்க ப்ரொமோஷன் ஆக இயலாத நிலைமை காணப்படுது. இப்ப இது சந்தர்ப்பத்துல நீங்க எக்கனாமிக் ரீதியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் ரீதியில இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எல்லா நாலேஜும் காணப்படுது. இதன் அடிப்படையில நீங்க டிகிரி ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் காணப்படாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நீங்க டிரெக்டா என்ன செய்யலாம் அப்படின்னா ஆர்பிஎல் மெத்தட்ல நீங்க ஒரு அசைன்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணி 3 to 4 மந்த்ல ஒபிஷியலான நீங்க சர்டிபிகேட் ப்ரொசஸை மேற்கொள்ளும். இது யூகேல இருந்து டிரெக்டா உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா சர்டிபிகேட், இதுல எந்த ஒரு ஆர்பிஎல் மென்ஷன் பண்ணப்படாது, ஆன்லைன் பிசிக்கல் இது எந்த மென்ஷனும் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற சர்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதன் ஊடாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனலை மிக விரைவாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உயர்த்தி கொள்ளேலும். அப்ப இந்த ஆர்பிஎல் லெவலை பொறுத்த அளவுல என்னன்னு சொன்னா இது எப்படின்னு சொன்னா ஒரு ஒபிஷியல் ஸ்ரீலங்காவோட TBCங்கிற அவார்டிங் பாடியிலையும் காணப்படுது, கொலிஃபிலையும் காணப்படுது, கேட் ஹவுஸ்ங்கிற குவான்டிட்டி சேவிங் வழங்குற அவார்டிங் பாடியிலையும் காணப்படுது. சரியான இப்ப இதன் மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுல அவங்களுக்கு யூகே அதாவது வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீஸால எக்ரிடேட் பண்ணப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுங்கிற பட்சத்துல அவங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டை கொண்டு உதாரணத்துக்கு MIT மேனேஜ்மெண்ட் இன் IT படிச்சவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஐடிங்கிற HND ப்ரோக்ராமை அவங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டை கொண்டு அவங்க ஆர்பிஎல் மெத்தட்ல என்ன செய்யலாம் அப்படின்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி நீங்க சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒரு ஷார்ட் வேல பெற்றுக்கொள்றதால உங்களுக்கு மிஸ் சீஃபா சொன்ன மாதிரி அவங்க ஒரு 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க கல்ஃப் கண்ட்ரிஸுக்கோ அல்லது யூரோப் கண்ட்ரிஸுக்கோ மூவ் ஆகக்கூடிய வசதிகள் காணப்படும். சரியானே அப்ப இதன் அடிப்படையில ஒரு ஆர்பிஎல் மூடுங்கக்குள்ள எந்த ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் இல்லாம எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வார பட்சத்துல அவர் ஆர்பிஎலுக்கு எலிஜிபிள் இல்லை. சரியானே இந்த எலிஜிபிள் இல்லை. இப்ப இதன் அடிப்படையில ஆர்பிஎல்ங்கிற மெத்தட் நாங்க ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலமாக நாங்க ப்ரொவைட் பண்றோம். இது ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கணும், அதே நேரம் அவருக்கு ஏதாவது ரெலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்துல அவரு இந்த ஆர்பிஎல் மூலமாக 3 to 4 மந்த்ல சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ள இயலும். இது குவாலிஃபைலையும் எடுக்கலாம், அதே நேரம் கேட் ஹவுஸ்ங்கிற அவார்டிங் பாடியிலையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ. ஷீஃபா. ஓகே, நாங்க இவ்வளவு நேரமும் கல்ஃப் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போறேன்னு சொன்னா எப்படியான குவாலிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு வேணும், அந்த பர்டிகுலர் ஏரியா பர்டிகுலர் கண்ட்ரீஸ்ல அவங்க என்ன கைண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, நம்ம கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு நாங்க எந்த லெவல்ல உள்ள ஜாப்ஸை நாங்க எடுத்துக்கொள்ளலும் சம்பந்தமான விஷயங்கள், அடுத்தது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்க எப்படி ஒரு மைக்ரேட் ஆகிறது என்று தொடர்பான விஷயங்கள், ஹையர் ஸ்டடீஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்ப நாங்க வந்துட்டு நார்மலா விசா சம்பந்தமாகவும் இமிகிரேஷன் ரெக்யர்மெண்ட் சம்பந்தமாகவும் நாங்க பார்க்கலாம். மெயினா கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த வரையில கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இப்ப இந்த விசா அப்படின்னு சொல்ற நேரம் மெயினா 3 விஷயங்கள் இங்க இருக்குது. ஒன்று ஒர்க் விசா, அடுத்தது ரெசிடென்ஸ்
பெர்மிட், அடுத்தது கஃபாலா சிஸ்டம். இதை நாங்க ஷார்ட்டா பார்க்கலாம். ஒர்க் விசா அப்படின்னு சொல்ற நேரம் இப்ப நாங்க ஒரு வேலைக்காக வேண்டி ஃப்ரீ விசாவுல வைத்து வேலை தேடுற சிஸ்டம் இல்ல. இது நாங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி எங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நாங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த ஸ்பான்சர் எங்களுக்கு இந்த வேலை தர எம்ப்ளாயர் மூலமாக நாங்க இந்த ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணி போற விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்துட்டு ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்படின்ட்டு சொல்ற நேரமும் அது வந்துகிட்டு பொதுவாக எம்ப்ளாயர் வந்துக்கு இதை ஆஃபர் பண்ற மாதிரி, அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட நாட்டுல நாங்க வாழ்றதுக்கும் வேலை செய்யறதுக்கும் எங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பெர்மிஷனை எங்களுக்கு தார ஒரு சிஸ்டம். அடுத்தது வந்துகிட்டு சில சவுதி அரேபியா, கட்டார், பஹ்ரைன், குவைத், ஒமான் இப்படியான நாடுகள்ல எல்லாம் இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்னு சொல்றது இருக்குது. கஃபாலா சிஸ்டம் என்று சொல்றது, அந்த கஃபாலான்றது அரபிக் வேர்ட். அதை நாங்க ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எங்களை பொறுப்பெடுக்கிற ஒரு எம்ப்ளாயர் வந்து இருப்பார், அவரை சொல்றது கஃபீல். அப்போ அவங்க மூலமாக நாங்க வந்துட்டு விசா எடுத்து போற இப்படியான சிஸ்டம் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்குது. சார் அடுத்த ஸ்லைட். அதே மாதிரி நாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு நாங்க போறோம்னு சொன்னா நாங்க முந்தி பார்த்த மாதிரி தான். எங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போறதுக்கும் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸுக்காக போவோம். நாங்க ஒர்க்குக்காக வேண்டி போகலாம், அடுத்தது எங்களோட ஸ்டடீஸுக்காக வேண்டி போகலாம், அல்லது நாங்க அங்க வந்து செட்டில் ஆகிற ஒரு ஐடியாவில் நாங்க மைக்ரேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படித்தான் நாங்க ஒரு ஒர்க்குக்காக வேண்டி போற அப்படின்னு சொன்னா நாங்க கட்டாயமாக ஒரு ஒர்க் பெர்மிட்டுக்கு அல்லது EU ப்ளூ கார்டு அப்படின்னு சொல்ற யூரோப்பியன் யூனியன் ப்ளூ கார்டுக்கு நாங்க அப்ளை பண்ணி நாங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வேண்டி இங்க போறோம் அப்படின்னு சொல்லி எங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு நாங்க போற சிஸ்டம் உண்டு. அடுத்தது வந்துகிட்டு ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கிறதாக இருக்கலாம், அல்லது நாங்க பேச்சுலரை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ், PhD என்று சொல்லி எங்களோட ஹையர் ஸ்டடீஸை நாங்க பண்றதுக்காக வேண்டி நாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போக வேண்டிய தேவைகள் எங்களுக்கு வந்தண்டா அந்நேரம் நாங்க வந்துகிட்டு ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணி போகலாம். இப்ப ஸ்டூடெண்ட் விசாக்கு நாங்க அப்ளை பண்ற நேரம் இப்ப பர்டிகுலரா எந்த யூனிவர்சிட்டிக்கு நாங்க போய் படிக்க போறோம் அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ப்ரூஃப்ஸ் அதுகள் எல்லாம் எங்களுக்கு தேவை. இப்போ உதாரணமாக நாங்க முந்தி பார்த்த மாதிரி தான் ஒஃப்கால் ரிலேட்டடான விஷயங்கள் மூலமாக போறோம் சொன்னால் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நாங்க காட்டுறதோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது நாங்க அங்க போய் தங்கி படிச்சு அக்கமடேட் பண்ற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்ற அந்த விஷயங்கள் ஸ்காலர்ஷிப் இல்லாத பட்சத்துல நாங்க ப்ரூவ் பண்ணி ஸ்டூடெண்ட் விசா எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி போற சிஸ்டங்களும் இருக்குது. எல்லாத்துக்கும் நாங்க ஸ்டடி பர்பஸுக்காக வேண்டி போறோம்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விசா மூலமாக போறது. அடுத்தது வந்துட்டு பெர்மனன்ட் ரெசிடென்சி என்று சொன்னா நாங்க செவரல் இயர்ஸ் அங்க இருந்ததுக்கு பிறகு, நாங்க குறிப்பிட்ட பர்டிகுலர் இயர்ஸ் நாங்க அங்க இருந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கண்ட்ரி எவ்வளவு காலம் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் சொல்றது வேறுபடும். நாங்க அதுக்கு பிறகு லீகலி நாங்க அங்க ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்சி எடுக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிள் என்று சொல்ற ஒரு எலிஜிபிலிட்டிக்குள்ள நாங்க போனோம்னு சொன்னா இதுக்கு ட்ரை பண்ணலுமாக இருக்கும். சார் அதே மாதிரி அடுத்த விஷயம் நாங்க பார்க்கலாம் டாக்குமெண்டேஷன் அண்ட் லீகல் ப்ரிப்பரேஷன். அதாவது இப்ப நாங்க மைக்ரேட் ஆகி போறோம்னு சொன்னா அது எங்களோட டாக்குமெண்ட்ஸ் லீகலி நாங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப அதுல வந்துகிட்டு கிரெடென்ஷியல் எவல்யூவேஷன் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க வந்துகிட்டு உதாரணமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எதிர்பார்க்கப்படுற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸுக்கு எங்களோட குவாலிஃபிகேஷன் வந்துகிட்டு மெச் ஆகுதான்னு சொல்லி அவங்க வந்துகிட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அது தொடர்பான அத்தாரிட்டிஸ்ல ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்றத கட்டாயமாக எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட கேட்டகரியில அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல உள்ள அத்தாரிட்டிஸ்ல எங்களோட சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு எங்களோட கிரெடென்ஷியல் எவல்யூவேஷன் வந்துட்டு சக்சஸ் ஆகும். இப்போ அதுல தான் நாங்க முந்தி பார்த்தா அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் விஷயம் எல்லாம் இருக்குது. இந்த ஆஃப் கால் அடுத்தது குவாலிஃபைன்றதெல்லாம் இப்போ இன்டர்நேஷனல் வைட்ல
ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றதால இப்ப நாங்க ஒக்கால் ரெகுலேட்டட் ஒரு ப்ரோக்ராமோட HNDO டிகிரியோட போற நேரம் எங்கள்கிட்ட எப்படி என்னது குவாலிஃபிகேஷன் இருக்கும். அப்ப அவங்க வந்துகிட்டு நாங்க போறதுக்கு டாக்குமெண்டேஷன் அண்ட் லீகல் ப்ரிப்பரேஷன் பண்ற நேரம் கிரெடென்ஷியல் எவல்யூவேஷன் என்று சொல்றது எங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கும். என்னன்னு சொன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட எங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெச் ஆகிறதால. அதே மாதிரி சர்டிஃபிகேட் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்றது பெரும்பாலும் எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் இல்லாத வேற ஏதாவது லாங்குவேஜ்ல லோக்கல் லாங்குவேஜ்ல இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க வந்துட்டு அதை வந்துட்டு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் என்ற வகையில இங்கிலீஷுக்கு நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சர்டிஃபை பண்ணி நாங்க கொடுக்கறது. அதையும் அவங்க எவலுவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் செக் கொண்டு பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் செக் என்ன, நாங்க இப்படிப்பட்ட ஆக்கள் நாங்க எங்களுக்கு பின்னால ஏதாவது நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குதா என்ன மாதிரி என்று சொல்றதையெல்லாம் அவங்க ஒரு பேக்ரவுண்ட் செக்அப் கொண்டு பண்ணுவாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷன் அண்ட் லீகல் ப்ரிப்பரேஷன் என்று சொல்றதுக்குள்ள வரும். அடுத்த விஷயம் சார், உங்களோட வாய்ஸ் வந்துட்டு ஆடியபிள் இல்லை. Sir, you are not audible. சார் உங்களோட வாய்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஆடியபிள் இல்லை, அன்மியூட் ஆகலைன்னு சொல்லி நினைக்கிறேன். அட்டஸ்டேஷன் ப்ரொசீஜர்ஸ்ல இருந்தே நீங்க ஓகே அகைன் ஓகே அட்டஸ்டேஷன் இப்போ கிளியரா? ஓகே சாரி. ஓகே என்னன்னு சொன்னா ஒரு ஸ்ரீலங்காவில் நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன் எடுக்கீங்கன்னு சொன்னா ஐவிக்கு லெவல்லையோ அல்லது என்விக்கு லெவல்லையோ நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன் எடுக்கீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு அதை வச்சுக்கொண்டு யூரோப் கண்ட்ரீஸுக்கோ அல்லது ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸுக்கோ நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட சர்டிபிகேட்டை கட்டாயம் நீங்க அட்டஸ்டேஷன் பண்ணணும். அதாவது தமிழ்ல சொல்ல போனா சான்றொப்பம் சொல்ற ஒரு ப்ரொசீஜர் ஒன்று காணப்படுது. இப்ப இதன் அடிப்படையில என்ன செய்யணும்னு சொன்னா உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐவிக்கு லெவல்லையோ என்விக்கு லெவல்ல நீங்க ஒரு HND சர்டிபிகேட் நீங்க எடுக்கிற பட்சத்துல அதை கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது ட்ரூ காப்பி கட்டாயம் பண்ணணும். அதாவது அது இந்த சான்றொப்பம் என்ன செய்யணும்னா அதை போட்டோ காப்பி பண்ணி, அதாவது ஒரு சர்டிபிகேட்டை நீங்க போட்டோ காப்பி பண்ணி அதே நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா அதுல அந்த கொலீஜோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதாவது கொலீஜோ இன்ஸ்டிடியூட்டோ அல்லது யூனிவர்சிட்டியோ அதுல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு ட்ரூ காப்பி ஒன்றை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும் கட்டாயம். இப்ப அடுத்தது நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க HND இருந்தா பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போகணும். அதே நேரம் நீங்க ஒரு யூனிவர்சிட்டியா இருந்தா UGC அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கும் நீங்க போய் என்ன செய்யணும்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க HND குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா கொலம்புல காணப்படுற பிரிட்டிஷ் கவுன்சில்ல போய் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட், அதோட ட்ரூ காப்பி, அடுத்து உங்களோட பர்த் சர்டிபிகேட், NIC போன்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லையும் கொடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொள்ளணும். இதை ரிஜிஸ்டர் பண்ணதன் பிற்பாடு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மோஃபான்னு சொல்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸுக்கு போய் அந்த இடத்துல உங்களோட சர்டிபிகேட்டை அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். அட்டஸ்டேஷன் பண்ணிட்டு நீங்க எம்பசிலையும், அதாவது நீங்க எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ அந்த கண்ட்ரி எம்பசிலையும் நீங்க என்ன செய்யணும்னா அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். இதான் ஒரு ஸ்ரீலங்காவை பொறுத்த அளவுல நீங்க ஒரு சர்டிபிகேட்டை அட்டஸ்டேஷன் பண்ற ப்ரொசீஜர். முதலாவது ட்ரூ காப்பி என்ன செய்யணும் எடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க பிரிட்டிஷ் கவுன்சில்லையோ அல்லது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்லயோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதன் பிற்பாடு
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல அட்டஸ்டேஷன் பண்ணி எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டு எம்பசில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு அட்டஸ்டேஷன் பண்றேன்னு சொன்னா நீங்க கொமானா என்ன செய்யணும்டா, எஜுகேஷன் சர்டிபிகேட் வித் ட்ரூ காப்பி கட்டாயம் வச்சிருக்கணும். அதாவது நேரம் நீங்க எஜுகேஷன் உங்களோட சர்டிபிகேட் உண்டு, ஹெச்என்டி லெவலோ டிகிரி லெவலோ அல்லது பிஜிடி, அது எந்த லெவலா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்டா, எஜுகேஷன் சர்டிபிகேட்டோட அதை ட்ரூ காப்பி பண்ணின ஒரு டாக்குமெண்ட் உங்களோட கையில கட்டாயம் காணப்படும். அதே நேரம் மேரேஜ் சர்டிபிகேட், நீங்க அதாவது மேரேஜ் முடிஞ்சிருந்தால், நீங்க கல்யாணம் கட்டியிருந்தா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா மேரேஜ் சர்டிபிகேட்டை நீங்க வழங்கணும். அடுத்தது பர்த் சர்டிபிகேட் அண்ட் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட். நீங்க உங்களோட மிஸ் ஹீவா சொன்ன மாதிரி அவங்க உங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்ட்டை கிளாரிஃபை பண்றதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் என்ன செய்வாங்கன்னா கட்டாயம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷனா கேட்பாங்க. சரியானே. அதே நேரம் எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ராக்ட் ஓ எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒர்க் விசால போயிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய கண்ட்ராக்ட் உங்களோட கையில காணப்படும். அல்லது நீங்க ஒரு ஃப்ரீ விசால போறீங்கன்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல அட்டஸ்டேஷன் பண்ண, அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் நீங்க சான்றொப்பம் பண்ணக்கூடிய கட்டாய தேவைண்டு அங்க காணப்படும். அப்படி சான்றொப்பம் பண்ற பட்சத்துல தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் உங்களோட நீங்க போற நாட்டுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட லெட்டராக காணப்படும். சரிதானே ஷீஃபா மிஸ்? ஓகே சார். அடுத்த விஷயம், நாங்க மைக்ரேட் ஆகிற நேரம் எங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் உண்டு. ஃபைனான்சியல் ப்ரிப்பரேஷன், அடுத்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ், ரெண்டும் நாங்கள் இப்போ ஷார்ட்டாக பார்க்கலும். இப்போ ஃபைனான்சியல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்ற நேரம், அதாவது எங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரூஃப். பொதுவாக போத், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கலாம். நாங்க அங்க போய் ஸ்டே பண்ணி, நாங்க ஸ்டே பண்ற காலம் எல்லாம் எங்களை நாங்க அக்கமடேட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரூஃப் ஒன்று நாங்க காட்டணும். அதுதான் சொல்றது ஃபைனான்சியல் ப்ரிப்பரேஷன். அதே நேரம் இப்போ நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் போகிறோம், நாங்கள் படிக்கிறதுக்கு அங்கே ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்படி இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் போய் அங்கே எவ்வளவு காலம் படிக்கிறோமோ அந்த காலம் நாங்கள் படிச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு எங்களை நாங்களே அக்கமடேட் பண்றதுக்குரிய காசு, அடுத்தது வந்துக்கிட்டு படிப்புக்குரிய செலவுகள், டியூஷன் ஃபீஸ், இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குற ஃபீஸ்ன்னு சொல்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும் அப்படின்னு சொல்ற ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரியான ஒரு விஷயம். இப்போ எங்கள்கிட்ட அதுக்குரிய காசு இருக்குது அப்படின்னு சொல்றத நாங்க ப்ரூஃப் காட்டுறது தான் இந்த ஃபைனான்சியல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றது. அடுத்த ஸ்லைட். அதே மாதிரி நாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்ற நேரம், இப்போ நாங்க ஒரு ஜாப்புக்காக வேண்டி நாங்க மைக்ரேட் ஆக போறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் மைக்ரேட் ஆகி அதுக்கு பிறகு அங்க போய் ஜாப் தேடி ஜாப்புக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நாங்க போறோம்னு சொன்னா அந்த ப்ரொசஸ் வந்துக்கிட்டு ஒரு ஹார்டான ஒரு ப்ரொசஸாக இருக்கும். அதே நேரம் நாங்க மைக்ரேட் ஆகிறதுக்கு முந்தி இந்த இடத்துக்கு தான் நாங்க மைக்ரேட் ஆக போறோம்னு சொல்ற ஒரு தெளிவு ஒன்று எங்கள்கிட்ட இருக்கும். அப்ப அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ், ஜாப் கொடுக்குறவங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது கம்பெனிஸை நாங்க ஏர்லியா மைக்ரேட் ஆகிறதுக்கு முன்னாலேயே நாங்க ரெஃபர் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணி நாங்க விசா ப்ராசஸுக்கு போனோம்னு சொன்னால் அது வந்துக்கிட்டு ஒரு மைக்ரேஷனுக்கும் தான் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் தான் ஒரு லேசான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நாங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க மைக்ரேட் ஆக போறோம் அப்படின்னு சொன்னால் எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போகணும்னு சொல்ற விஷயம் அவங்க வந்துக்கிட்டு எதிர்பார்க்கிற. இப்ப சாதாரணமா நாங்க மைக்ரேட் ஆகி இது யூனிவர்சிட்டிஸுக்கு போறண்டாலும் நாங்க நினைச்ச உடனே போக இல்லாது. அவங்க வந்துக்கிட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்தந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துட்டா தான் இங்க வந்துக்கிட்டு பேச்சுலர் டிகிரி செய்யலாம், மாஸ்டர் டிகிரி செய்யலாம், பிஹெச்டி செய்யலாம்னு சொல்லி. அப்ப அதோட வந்துக்கிட்டு எங்களோட குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுதான்னு சொல்லி நாங்க பார்க்கணும், கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அவங்க கேட்கிற டாக்குமெண்டேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க மைக்ரேட் ஆகிறதுக்கு முந்தி எல்லாம் செஞ்சு ஃபுல்லா முடிச்சதுக்கு பிறகு நாங்க எங்களோட மைக்ரேஷன் ப்ராசஸை நாங்க
பண்ணினோம்னு சொன்னா அந்த வே வந்துட்டு எங்களுக்கு கிளியராக இருக்கிறதோட எல்லா ப்ராசஸும் எங்களுக்கு ஹார்டராக இருக்காது. அது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது சார். ஓகே. இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு பொதுவா உங்களுக்கு ஒரு ஒரு பொதுவான அட்வைஸ் சொல்றேன் என்னன்னு சொன்னா, இப்ப ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, இப்ப ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷன்ல இப்போ உங்களோட வயதின் அடிப்படையில சரியானே. இப்ப உதாரணத்துக்கு உங்களோட வயதின் அடிப்படையில என்னன்னு சொன்னா, உங்களோட ஜொப்போட கேட்டகரி என்ன செய்ய முடியும்னா டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களோட வயதின் அடிப்படையில ஜொப் கேட்டகரி. அதாவது எப்படின்னு சொன்னா, ஒரு வயது குறைந்த ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறாள் என்ன செய்யக்குள்ள ஒரு ஜப்புக்கு அவர் அப்ளை பண்ணக்குள்ள அவருக்கு கூடின சான்சஸ் காணப்படுது. ஏன்னு சொன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த அளவுல அந்த கம்பெனியில நார்மலா என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு குறைந்த வயதுல ஒரு கூடின குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிற ஒரு ஆளைத்தான் ஹையர் பண்றதுக்கு விரும்புவாங்க. இப்ப அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸை முக்கியமாக பார்க்க மாட்டேன். ஏன்னு சொன்னா இப்போ ஒரு குறைந்த வயதுல ஒரு கூடின எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிற ஒரு ஆள் என்ன செய்வாங்கன்னா அவர் ஃப்ரெஷரா இருந்தாலும் அவர்கிட்ட ஒர்க் பண்றதுக்கு உரிய ஒரு ஆர்வமும் எனர்ஜியும் ஃப்ரெஷ்ஷான மைண்டும் காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 25 இயர்ஸ்ல ஒரு டிகிரி ஹோல்டரும் ஒரு 35 இயர்ஸ்ல ஒரு டிகிரி ஹோல்டரும் அந்த இடத்துல போறாங்கன்னு சொன்னா அந்த 25 இயர்ஸ்ல இருக்கிற ஒரு டிகிரி ஹோல்டர் தான் அந்த இடத்துல ஹையர் பண்ணப்படுவார். ஏன்னு சொல்லக்குள்ள இப்போ 25க்கும் 35க்கும் ஒப்பிடக்குள்ள இப்போ ஒரு 35 ஒப்பிடக்குள்ள வர்ற குடும்ப சுமைகள் வர்ற குடும்ப டென்ஷன் வர்ற ஒரு மைண்ட் எப்பயும் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேச்சு. அவர் எல்லாத்துலயும் ஃபிளெக்சிபிலிட்டி பார்ப்பாரு. அடுத்து நிறைய நிரம்பலா என்ன செய்வான்னு சொன்னா அந்த கூட ஃபிளெக்சிபிள் பார்க்கக்கூடிய வசதி. இப்ப இதே நேரம் ஒரு 25 இயர்ஸ் ஓல்டா இருக்கிறவர்ல என்னன்னா அவர் எதையும் சமாளிச்சு போகக்கூடிய தன்மையும் அவர் ஒரு ஆர்வம் உள்ளவராக காணப்பட. இப்போ இதால நம்ம ஒரு குறைந்த வயதிலேயே கூடின குவாலிஃபிகேஷனை நம்ம எடுக்கிறது நம்மளோட ஏர்னிங்குக்கு, அதாவது நம்மளோட வருங்காலத்து ஏர்னிங்குக்கு என்ன செய்யணும்னா முக்கிய பங்களிப்பை செய்யும். சரியானே. இப்ப இதன் அடிப்படையில இப்ப ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் அதாவது குவான்டிட்டி சர்வேயிங் அல்லது நீங்க வேற கோர்ஸ்களை செஞ்சுட்டு போகல இப்ப கட்டாயமா என்ன செய்யுதுன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் உண்டு கட்டாயமா நடந்து விட்டுருக்கு. சரியான. இப்போ உங்களோட வயது குறைந்த வயதுல உங்களுக்கு கூடின குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறது என்னன்னு சொன்னா கருத்து உங்களோட கெரியர் பாத்வே கட்டாயமா சரியா இருக்கணும். அதாவது நீங்க ஒரு ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் அடுத்தது ஹெச்என்டி டிகிரி என்ற ஒரு சரியான பாத்வேல சரியான டியூரேஷன்ல நீங்க என்ன செய்யணும் போட்டீங்க. அதாவது ஓ லெவல் நீங்க முடிச்சு அதுக்கப்புறம் ஏ லெவல் முடிச்சு அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஹெச்என்டி முடிச்சு அதுக்கப்புறம் 1 இயர் டொப்அப் முடிச்சு தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும். இந்த சரியான பாத்வே இருக்கிற சந்தர்ப்பத்தில்தான் நீங்க இன்னும் ஹையர் எஜுகேஷனை மேற்கொள்ள முடியும். அதே நேரம் ஒரு வெரிஃபை ஆன கம்பெனில மேற்கொள்ள. உதாரணத்துக்கு நாங்க ஒரு செமினார்ஸ் அதாவது நான் ஒரு சின்ன விஷயங்களை ஷேர் பண்றேன். என்னன்னு சொன்னா இப்ப அக்கரைப்பற்று பிரதேசத்துல அக்கரைப்பற்று பொறுத்த அளவுல நாங்க ஒரு செமினார்ஸுக்கு நாங்க போயிருந்த சந்தர்ப்பத்துல ஒரு பிசிக்கலான ஒரு செமினார்ஸுக்கு போயிருக்கிற சந்தர்ப்பத்துல அங்க ஏ லெவல் படிக்கிற ஸ்டூடெண்ட் அதாவது ஏ லெவல் படிச்சு எக்ஸாம் எழுதி ஒரு ரிசல்ட்ஸ் வராத பொடியன் ஒரு ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் வச்சிருந்தார். சரியானே. அவர் ஒரு ஹெச்என்டி முடிக்கிறேன்னு சொன்னா மினிமம் என்ட்ரி குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா ஒன்று அவர் ஏ லெவல் பாஸ் பண்ணிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் இருந்திருக்கணும். அதே நேரம் என்னன்னா ஒரு ரிலவெண்டான டிப்ளமா வச்சுக்கணும். இப்படி எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாம ஒரு ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ஹெச்என்டி சர்டிபிகேட் அவருக்கு அந்த ஹெச்என்டி சர்டிபிகேட் எப்படி ஒரு ரெலவெண்டான பாத்வேல சரியான எந்த ஒரு பாத்வேல வரணும். அடுத்தது ஏன் அந்த ஹெச்என்டி சர்டிபிகேட் எடுக்குங்கிற ஒரு எந்த ஒரு தெளிவும் இல்லாம அந்த சர்டிபிகேட் எடுத்திருந்தாரு. அந்த பிரைவேட் காலேஜஸும் அதை என்ன செஞ்சீங்கன்னா இஷ்யூ பண்ணிருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி இது யாரு எந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்குள்ள அந்த பாதிப்பு யாருக்குன்னா அந்த மாணவருக்கு தான் ஏற்படும். ஏன்னு சொன்னா இவர் ஒரு வெரிஃபையான ஒரு கம்பெனிக்கோ அல்லது அவர் ஹை குவாலிஃபிகேஷன் அதாவது ஹை குவாலிஃபிகேஷனை நீங்க போற அதாவது ஹெச்என்டி லெவல்ல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் டாப் டிகிரி போகக்குள்ள அவரோட கெரியர் பாத்வே என்ன செய்ய முடியும்னா கட்டாயம் பார்க்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு ரிசல்ட்ஸும் வராம அவர் ஹெச்என்டி வச்சுக்கண்டா என்ன கருத்துன்னா அவர் கிரேட் 10 படிக்கக்குள்ள ஹெச்என்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அவரோட கெரியர் பாத்வே அந்த இடத்தோட என்ன செய்யணும்னா முடங்கும்.
எந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னு சொன்னா நிரம்பலான சர்டிபிகேட்ஸ் இப்ப என்ன செய்யுதுன்னா ஒரு பிசினஸ் லெவல் ஆகிட்டு போயிடுது. இப்ப அந்த விஷயங்கள்ல இப்ப ஸ்ரீலங்காவுல கரண்டா 50 அவார்டிங் பாடி, அதாவது இல்லீகல் அவார்டிங் பாடிஸ் 50 என்ன செஞ்சுச்சுட்டா ஸ்ரீலங்கா விட்டு கேன்சல் பண்ணப்பட்டது. அதே நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ஃபொரின்ல, அதாவது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல கூட அது பிளாக் லிஸ்ட்ல போடப்பட்டு இதுவரைக்கும் அங்க ஃபொரினுக்கு போன எம்ப்ளாயி இக்காமாவும் கேன்சல் பண்ணக்கூடிய வசதிகள் அங்க செய்து கொள்ளப்படுது. சரியான இதன் அடிப்படையில நம்ம ஸ்ரீலங்கா லெவல்ல அட்டஸ்டேஷன் ப்ரொசீஜரை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரூ காப்பியோட நம்ம என்ன செய்யணும், பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போகணும். பிரிட்டிஷ் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் மோஃபாவோ நம்ம ஸ்ரீலங்கன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த எம்பசியில போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், அட்டஸ்டேஷன் பண்ணணுங்கிற விஷயத்த பார்த்தோம். இப்போ அதுக்கு பிறகு நம்ம ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போற சந்தர்ப்பத்தில் நம்ம மோஃபா அந்த கல்ஃப் கண்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல நம்ம அட்டஸ்டேஷனை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. அதாவது முதலாவது என்னன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா இனிஷியல் அட்டஸ்டேஷன், அதாவது நீங்க இங்க இருந்து அட்டஸ்டேஷன் பண்ணிட்டு போன சர்டிபிகேட்டை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நாட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இப்போ உதாரணத்துக்கு நீங்க எஜுகேஷன் பர்பஸ் போறீங்கன்னு சொன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லையும் அல்லது ரெலவன்ட் அத்தாரிட்டிலையும் நீங்க கொடுத்து இனிஷியலாக என்ன செய்யணும், அட்டஸ்டேட் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த இனிஷியலான அட்டஸ்டேஷன் பண்ணின எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கண்ட்ரி, அதாவது ஸ்ரீலங்கா இருந்து நீங்க போறீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா எம்பசி என்ன செய்யணும்னா அந்த கல்ஃப் கண்ட்ரியில காணப்படும். அந்த எம்பசியில நீங்க என்ன செய்யணும்னா கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன செய்ய முடியும்னா அந்த சர்டிபிகேட்டை அட்டஸ்டேட் பண்ணும். இப்ப அட்டஸ்டேட் பண்ணுதுன்னா என்ன கருத்துண்டா லீகலா அந்த சர்டிபிகேட்டை அவர் என்ன செய்யறாரு, ஒர்க்குக்கோ அல்லது அவர் ரெசிடென்சிக்கோ அல்லது என்ன செய்யணும் எஜுகேஷன் பர்பஸுக்கோ அவர் யூஸ் பண்ணலாம்ங்கிற ப்ரொசீஜர் தான் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அட்டஸ்டேஷன். சரியானே. அப்ப இந்த 3 படிமுறைகளையும் தாண்டி போறேன்னு சொன்னா அவரோட சர்டிபிகேட் எப்பயும் ஒரிஜினலாக காணப்படும். அப்படி சர்டிபிகேட் ஏதாவது பிழை காணப்படுற பட்சத்துல அவருக்கு ஃபைனோட ரிமாண்ட் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகளும் அங்க செய்யப்பட்டிருக்கு. சரியான. இப்ப இதன் அடிப்படையில ஒரு சர்டிபிகேட் ஒரு நோமலா ஒரு சர்டிபிகேட் இருக்கின்றா கட்டாயம் அது ஒரு சர்டிபிகேட் டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் மொடியூல் 3 வகையான பேப்பர் டாக்குமெண்ட் உங்களுக்கு தரப்படணும். அந்த 3 டாக்குமெண்ட்டும் மோஃபாவால மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸால அட்டஸ்டேஷன் பண்ணப்படணும். அப்படி ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது பண்ணப்படாட்டியும் என்ன செய்ய முடியும்னா உங்களோட சர்டிபிகேட் பிளாக் லிஸ்ட்ல போடப்பட்டு நீங்க அந்த கல்ஃப் கண்ட்ரிஸுக்கோ அல்லது நீங்க அந்த யூரோப் கண்ட்ரிஸுக்கோ என்ன செய்யலாம், அந்த நாட்டுக்கு போக இயலாத பட்சத்துல நீங்க பிளாக் லிஸ்ட்ல போடப்படுவீங்க. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில். இப்ப இந்த சவுதி இன்ஜினியரிங் கவுன்சிலை பொறுத்த அளவுல நீங்க இந்த சவுதியில, அதாவது சவுதி அரேபியாவுல இது நிறுவப்பட்ட கவுன்சில் தான் என்னன்னு சொன்னா சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங். இப்ப இதுல நோக்கம் என்னன்னு சொன்னா இன்ஜினியரிங் லெவல்ல இருக்கிற சர்டிபிகேட்ஸை வெரிஃபிகேஷன் மோஃபாவை விட என்ன செய்யுதுன்னா அடுத்தபடியாக என்ன செய்யுதுன்னா சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில் வெரிஃபிகேஷன் பண்ணுது. இது எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுதுன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஊடாக கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடியில நீங்க ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் HND குவான்டிட்டி சர்வேயிங் ஒரு சர்டிபிகேட் நீங்க என்ன செய்றீங்க படிச்சு அல்லது RPL மூலமாக எடுக்கீங்கன்னு சொன்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில்ல முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க போய் அங்க அந்த சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில் வெப்சைட்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் உங்கள்ட்ட இருக்கிற டிப்ளமா அல்லது HND அல்லது டிகிரி சர்டிபிகேட்டையும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்துல அதையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதுல அப்லோட் பண்ணணும். அதாவது நீங்க டிப்ளமா HND லெவலுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் நீங்க டிகிரி லெவலுக்கு கட்டாயமா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினா தான் என்ன செய்ய முடியும்னா அந்த சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில் போர்ட்டல் உங்களை என்ன செய்ய முடியும்னா அப்லோட் பண்ண விடும். சரியானே. அடுத்தது என்னன்னு சொன்னா அந்த சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில் வெரிஃபிகேஷன் பண்ணும். அந்த வெரிஃபிகேஷன் பண்ற எப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு கேட் ஹவுஸ்
அவார்டிங் பாடி, யூகேட கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடியினூடாக ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு ஒரு HNDQ சர்டிஃபிகேட் தருன்னு சொன்னா, இந்த வெரிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா, அந்த கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடி, யூகேல இருக்கிற கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடிக்கும் அதே நேரம் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கும் சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில் ஒரு மெயில் பண்ணும். அந்த மெயில்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும். அந்த டீட்டெயில்ஸை 2 எம்ப்ளாயரும், அதாவது கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடியும் அதே நேரம் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனும் சேமா அனுப்புற பட்சத்துல அவங்களோட சர்டிபிகேட் என்ன செய்ய முடியும்னா வெரிஃபிகேஷன் ஆகும். அந்த வெரிஃபிகேஷன் ஆகிறது பிறகு நீங்க என்ன செய்யறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ உண்டு என்ன செய்ய கட்ட வேண்டி வரும். அடுத்தது உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை கட்டினீங்கன்னு சொன்னா உங்களோட சர்டிபிகேட் அப்ரூவ் ஆகி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களோட சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில்ல ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி கொண்டு நீங்க என்ன செய்யலாம், அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அடுத்ததா ஒர்க் தேடலாம். இதை என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட ஒரு பீரியட் அடிப்படையில ரினியூ பண்ணக்கூடியதா இருக்கும். சரியானே. இப்போ இந்த சவுதி ஒரு சவுதி கல்ஃப் கண்ட்ரீஸ்லயே சவுதியில எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் சம்பந்தமான அதாவது குவான்டிட்டி சேவிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற சர்டிபிகேட்ஸ்ல கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில்ல நீங்க என்ன செய்யணும் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்குரிய ப்ரொசீஜர் தான் இது. சரியானே. ஓகே. இதுவரை நேரமும் எங்களுக்காக இந்த ஃப்ரீ செஷன்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மிஸ் ஷீஃபா. இதோட ஃபினிஷ் பண்ணுவோமே. ஓகே சார், இதோட நாங்க முடிச்சு கொள்ளலாம். ஓகே. இதுல உங்களுக்கு எங்கட கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடியில, அதாவது கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடியில நீங்க குவான்டிட்டி சேவிங் செய்யறண்டாலோ அல்லது நீங்க உங்களோட கொலிஃபியில நீங்க யூரோப்புக்கு மைக்ரேட் ஆகிற ஆப்ஷன் ஏதாவது நீங்க லேர்னிங் மெத்தட்லயோ அல்லது RPL மெத்தட்லயோ நீங்க உங்களுக்கு செய்ய விருப்பமானாக்கள் இந்த கீழே உள்ள ஹொட்லைன் நம்பர் எங்களோட 077 012 1313ங்கிற ஹொட்லைன் நம்பரோடாக எங்களை ரீச் பண்ண இயலும். அதே நேரம் நாங்கள் எங்களோட குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா குவாலிஃபி, கேட் ஹவுஸ், அடுத்து ஒஃப்வால், வெஸ், அடுத்தது அவார்டிங் பாடிஸில் நாங்கள் தாயகம் அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கணும் வச்சிருக்கோம். இதே நேரம் எங்களோட ஹொட்லைன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் கூட இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணி மேலதிகமான தகவல்களை எங்களோட கவுன்சிலர்ஸின் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் பெக்டேட்டுங்கிற ஆப்ஷன் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்க நிரம்பலான பேருக்கு என்னன்னு சொன்னால் பெக்டேட்டுங்கிற ஆப்ஷன்கள் என்னன்னு சொன்னால் காணப்படுது. இந்த பெக்டேட்டுங்கிற ஆப்ஷனை பொறுத்தளவுல என்னன்னு சொன்னா பெக்டேட்டுங்கிற ஆப்ஷனை பொறுத்தளவுல இது இல்லீகலான ஒரு விஷயம். அதாவது இந்த பெக்டேட்டுங்கிறது எந்த ஒரு அவார்டிங் பாடியிலையும் இல்லை. சரியான. இப்போ பெக்டேட்டுங்கிறது எந்த ஒரு அவார்டிங், அதாவது நம்ம டிவிசியில கூட எந்த ஒரு ஒஃபீஷியலான அவார்டிங் பாடியிலையும் காணப்படாது. இப்போ இந்த பெக்டேட்டுங்கிற ஆப்ஷன் உள்ள அவார்டிங் பாடிஸ் தான் என்ன செய்யுதுன்னா ஸ்ரீலங்கா விட்டு இப்போ கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இதுல சர்டிபிகேட் எடுத்த நிறைய பேர், இதுல நிரம்பலான பேர் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை அமைஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில நீங்க என்ன செய்யுங்க இந்த பெக்டேட்டுங்கிற ஆப்ஷனை நிச்சயமா கைவிட்டுறது நல்லம். இது உங்களோட ஒரு ஃப்ரெஷரா போனாலும் நீங்க பிரச்சனை இல்லை, ஒரு நியாயமான முறையில நீங்க என்ன செய்யுங்கன்னா எந்த ஒரு தொழிலையும் அணுகுங்க. அதான் உங்களுக்கு எப்பயும் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்ப இந்த பெக்டேட் ஆப்ஷன், அதாவது ஏதாவது இல்லீகல் சிஸ்டத்துல நீங்க எடுக்க போனா வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலயாவதும் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை உண்டாக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும். அப்ப இந்த இடத்துல பெக்டேட்டுங்கிற ஆப்ஷன் இல்லை, ஆனா RPLங்கிற அதாவது ரெகக்னைசேஷன் ரியல் லேர்னிங் மெத்தட்ங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட் காணப்படுற பட்சத்துல நீங்க குவாலிஃபிகேஷனை குயிக் பாத்தில் எடுத்துக்கொள்றதுக்கான ஒஃபீஷியல் முறைமை மட்டும்தான் காணப்படுது. அதுவும் 3 to 4 monthல நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது மூலமா தான் என்ன செய்யுதுன்னா ஒரு ஒஃபீஷியலான மெத்தட் காணப்படுது. இது தவிர்த்து வேற எந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கும் எங்கேயும் லீகல் இல்லை, இல்லீகல். அப்ப இதுல இருந்து தவிர்த்து உங்களோட ஹை எஜுகேஷன், அடுத்தது உங்களோட
யூனிவர்சிட்டிஸ்ல நிரம்பலான பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப நாட்டுற பிரச்சனை காரணமாக இப்போ ஐசி ஃபெகல்ட்டி, பிஎஸ்சி அந்த மாதிரி ஃபெகல்ட்டிஸ்ல இருக்கிறவங்க என்ன செய்யலாம்ங்கிற ஒரு முடிவு இல்லாம இருக்காங்க. அந்த ஆட்களுக்கு தான் நாங்க இதை ஒரு ஃப்ரீ செஷன் ஒன்றை நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து நிரம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு யூரோப் கண்ட்ரிஸுக்கு போக ஆசை இருக்கும், அடுத்து கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போக என்ன செய்யலாம்ங்கிற ஒரு ஐடியா இல்லாம இருப்பாங்க. இப்போ அந்த அந்த ஆட்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த ஃப்ரீ செஷனை நாங்க உங்களுக்கு அமைச்சிருந்தோம். இதுல நிரம்பலான பேர் டவுட்ஸ் கேட்டீங்க, பிரைவேட்டா டவுட்ஸ் கேட்டீங்க. அடுத்தது நிரம்பலான பேர் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, எங்கள்ட்ட வீடியோ ரெக்கார்டிங் கேட்டீங்க. கட்டாயமாக நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கை நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை எல்லா இடத்துலையும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரிலேட்டிவ்ஸ், உங்களோட தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் ஒரு தெளிவூட்டல் ஒன்றை கொடுங்க. அடுத்தது இதுவரை இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு விஷயங்களை ஏற்றி வைங்க. லீகலா நீங்க என்ன செய்யுங்கன்னா, பயணம் செய்யறதால எப்பயும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இல்லீகல் இப்ப மாட்டாட்டியும் என்ன செய்யும், எப்பயாவது உங்களுக்கு ஒரு அதோட பாதிப்பை காட்டியே ஆகும். சரியானே? இப்ப அதன் அடிப்படையில எந்த ஒரு இல்லீகல் செயற்பாடுகள்லையும் குவாலிஃபிகேஷன் அமைச்சு உங்களோட கெரியர் பார்த்த பலதாக்கிக்காம, நீங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க பரலலா உங்களுக்கு இன்னொரு குவாலிஃபிகேஷனை யூகே சம்பந்தமான, அதாவது உலகத்துல எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு பிரயோசனமா இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனை ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வழங்குது. அதன் அடிப்படையில நீங்க அதில் பெற்றுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில ஒரு கௌரவமான பணிகள்ல ஈடுபடணுங்கிறதான் எங்களோட விருப்பமும் கூட. இதன் அடிப்படையில எங்களுக்கு இவ்வளவு காலமும் இவ்வளவு நேரமும் இதுல கலந்து பொறுமையாக அவதானிச்ச மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, அதே நேரம் எங்களுடைய ஸ்டான்ஃபோர்ட் காலேஜின் கவுன்சிலர் மிஸ் சீஃபா இப்ராஹிம் அவர்களுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்தனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட MBA முடிக்கிறேன்டா எவ்வளவு வரும் சார்? இலங்கை காசு கேட்காரு. உங்களோட குவாலிஃபிகேஷன் சொல்லலாமா? ஓம் சார், நான் சவுத் ஈஸ்டர்ன்ல BBA முடிச்சிருக்கேன். பேங்கிங் பீப்புள்ஸ் பேங்க்ல 15 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கு சார். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி லீகலா வேணும் சார். இல்லீகலா அந்த பேக் டேட்டுகளை தருவான்னு சொல்றாங்க. அதுல நம்பிக்கை இல்லை. அப்புறம் கோர்ட்ஸ்ல எங்கொண்ட உள்ள போட்டுருவாங்க. ஓகே, என்னன்னு சொன்னா, நீங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு மெசேஜா பிரைவேட் மெசேஜாக நான் அனுப்புறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கு. அதுல நீங்க என்னை கண்டெக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு மேலதிகமான டீட்டெயில்ஸ் ப்ரூஃபோட, அது அடுத்தது குவாலிஃபிகேஷன், அதாவது அதுக்குரிய கோர்ஸ் மொடியூல் எல்லா டீட்டெயிலோடையும் நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம். சரிதானே? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிடுவேன். அதுல நீங்க கண்டெக்ட் பண்ணலாம். MBA நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு நீங்க கட்டாயம் செய்யலாம். அதாவது யூகே குவாலிஃபிகேஷன்ல வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீஸால் அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட லீகலான ஒரு குவாலிஃபிகேஷன் செய்யலும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, கட்டாயம் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டெக்ட் மூலமா உங்களுக்கு நாங்க ஒரு தெளிவொண்ட தாரோம். சரி சார், தேங்க்யூ. வேற யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்றது கூட தெளிவு. அதே நேரம் நாங்க ரெக்கார்டிங் வீடியோ தருவோம். அதையும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இது இப்ப நிறைய பேருக்கு தெரிய வர பட்சத்துல அவங்கள வாழ்க்கையில பிரயோசனமாக காணப்படும். இதோட நாங்க முடிச்சு கொள்றோம். தேங்க்யூ சீஃபா இப்ராஹிம். Okay, sir. Thank you so much.